श्रीमते रामानुजाय नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। सर्वोपनिषतो गावः दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुक्तम கீதாமிருதம் மகத். ஸ்ரீயப்பதியான கண்ணனம்பெருமான் அனைத்து உபனிஷத்துக்களுடைய அர்த்தத்தையும் நாம் அனைவரும் எளிய விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவத்கீதை என்னும் சாஸ்திரமாக வெளியிட்டருளினான். இதை மகாபாரதத்துக்குள்ளேயே சாரமான பகுதி என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு ச வைஷ்ணவம் என்று ஒரு ஸ்லோகம். வேதேஷு பௌருஷம் சூக்தம், அனைத்து வேதங்களுக்குள்ளே மிகவும் சாரமான பகுதி எது என்றால் அது புருஷ சூக்தம். சஹஸ்ரசீர்ஷா புருஷா என்று தொடங்குகிற புருஷ சூக்தம் என்பது ஒவ்வொரு வேதத்திலேயுமே அமைந்திருக்கிறது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று அனைத்து வேதங்களுக்குள்ளேயும் இந்த புருஷ சூக்தம்ங்கிற பாகம் அமைந்திருக்கிறது. ஆக வேதங்களுக்குள்ளே இதுவே சாரமான பகுதி. தர்மசாஸ்திரேஷு மாணவம், தர்மசாஸ்திரங்கள் என்று பல நூல்கள் அமைந்திருக்கின்றன. அவற்றிற்குள்ளே மனு பகவான், மனு என்பவர் செய்திருக்கிற அந்த ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, அதுதான் சிறந்த நூல், சிறந்த சாஸ்திரம். தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே அனைத்து அர்த்தங்களையும் நமக்கு கொடுக்கிற ஒரு நூல் உண்டானா அது மனுஸ்மிருதி, மனு தர்மசாஸ்திரம் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா, மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் கொண்டிருக்கிற மகாபாரதத்துக்குள்ளே மிகவும் சாரமான பகுதி எது என்றால் அது பகவத்கீதை. சாட்சாத்து கண்ணனம்பெருமான் தாமே திருவாய் மலர்ந்தருளி அர்ஜுனனுடைய சோகத்தை போக்க வேண்டும், உலகத்தாருக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே உபதேசித்திருக்கிறார். அப்படிப்பட்ட பகவத்கீதைங்கிற சாஸ்திரம் மகாபாரதத்துக்குள்ளே மிகவும் சாரமான பகுதி. புராணேஷு ச வைஷ்ணவம், அனைத்து புராணங்களுக்குள்ளே மிகவும் சிறந்த புராணம், அனைத்து அர்த்தங்களையும் தெளிவாக உபதேசிக்கின்ற ஒரு புராணம், நமக்கு முக்தியையே பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த ஞான பக்திகளை வளர்க்கக்கூடிய ஒரு புராணம் உண்டா என்றால் அது பரம சாத்விக புராணமாய் கொண்டாடப்படுகிற ஸ்ரீ விஷ்ணு புராணம். இதுதான் புராணங்களுக்குள்ளே சாரமான மிகவும் சிறப்பான புராணம் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி மகாபாரதத்துக்குள்ளே மிகவும் சாரமான பகுதி பகவத்கீதை. அப்படி சாரமாக அமைந்திருப்பினும் 700 ஸ்லோகங்களை கொண்டதாய் 18 அத்தியாயங்களாக அது மிகவும் விரிவாக அமைந்திருக்கிறது. அந்த விரிவான சாஸ்திரத்தினுடைய சாரம் என்ன? சாரத்தினுடைய சாரம் பகவத்கீதையே அனைத்து உபனிஷத்துக்கும் சாரம். அந்த சாரமான பகவத்கீதைக்கும் சுருக்கமாய் அதனுடைய சாரம் என்ன என்பதை சுவாமி யாமுனாச்சாரியர் கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலிலே அற்புதமாக விவரிக்கிறார். 32 ஸ்லோகங்களுக்குள்ளே அந்த கீதையினுடைய ஆழ்ந்த பொருள்களை எல்லாம் ரொம்ப எளிய விதத்திலே தெளிவாக குறிப்பாக காட்டி நமக்கு உணர்த்துகிறார். அந்த கீதார்த்த சங்கிரகத்தை தான் நாம் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாமி வேதாந்தாச்சாரியர் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்ற அற்புதமான ஒரு வியாக்கியானம் வடமொழியிலே அருளி செய்திருக்கிறார். அந்த வடமொழி வியாக்கியானத்தை துணையாக கொண்டு அதை அடியொற்றி இந்த கீதார்த்த சங்கிரக ஸ்லோகங்களுக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள் என்பதை அனுபவிக்க நாம் முயற்சிப்போம். தற்பொழுது நாம் முதல் ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரஹ நாராயணஹ பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதஹ. இதுதான் பகவத்கீதையினுடைய திரண்ட பொருள். 18 அத்தியாயங்களுக்குள்ளே கூறப்படுகிற அந்த விஷயங்கள், அதனுடைய சாரம் என்ன என்றால் அதைத்தான் கீதார்த்த சங்கிரகத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலேயே ஆள வந்தார் அற்புதமாக விவரிக்கிறார். ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா. பரமபுருஷன், பரமாத்மா, பரபிரம்மம் என்று கொண்டாடப்படுபவர் ஸ்ரீமன் நாராயணன் திருமான்.
நாராயணா பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. பகவத்கீதைங்கிற சாஸ்திரத்திலே பரதத்துவம் யார் என்பது தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது, அற்புதமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரமாத்மா யார் என்றால் ஸ்ரீமன் நாராயணனே பரமாத்மா. ஸ்ரீவர் பரமாத்மா என்பதை நாம் எப்படி உணரலாம்? அந்த பரமாத்மாவை தெரிந்து கொண்டு எப்படி அவரை அனுபவிப்பதுன்னா பக்தியேக கோச்சரஹா நாராயணஹா. பக்தி ஒன்றினாலேயே அந்த பரமபுருஷனான எம்பெருமான் தெரிந்து கொண்டு அனுபவிக்கப்படுகிறான் என்பதை ஆளவந்தார் காட்டினார். பகவத்கீதையிலும் பக்தியினாலேயே கண்ணன் பெருமான் அறியப்படுகிறான், உணரப்படுகிறான் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அந்த பக்தி யோகத்தை எப்படி தொடங்குவது? பக்தி என்பது நமக்கு ஏற்பட வேண்டும்னு சொன்னால் அதற்கு சில படிகள் அமைந்திருக்கின்றன. ஸ்வதர்மம், ஞானம், வைராகியம். ஸ்வதர்மம் என்றால் அவனவனுக்குன்னு சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள், வேதங்களினாலே வேதாந்தங்களினாலே அந்தந்த வர்ணத்திற்கு ஏற்ப விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களே தர்மங்கள். இப்ப ஸ்வதர்மம், அதை ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். ஸ்வதர்ம ஞான, இந்த செயல்கள் என்ன, ஏன் இதை செய்கிறோம், நாம் யார், பரமாத்மா யார் என்கின்ற அந்த அறிவோடு அந்த ஞானத்தோடு செய்யப்பட வேண்டும். அதைத்தான் ஞானம் என்று தெரிவிக்கிறார். ஸ்வதர்ம ஞான வைராகிய. வைராகியம்னா இந்த உலக விஷயங்கள்ல பற்றின்மை, உலக விஷயங்கள்ல ஆசை இல்லாமல் இருந்து கொண்டு அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களை ஞானத்தோடு செய்து கொண்டு வர, அதனாலேயே ஆத்ம சாட்சா்காரம் என்பது ஏற்படும். ஜீவாத்மா யார் என்பதை தெளிவாக உணரலாம். முதலிலே ஒரு ஆச்சாரியனிடத்திலிருந்து உபதேசமாகத்தான் ஞானம் ஏற்படும். பின்பு இந்த கர்மயோகத்தை செய்ய செய்ய அதனாலே இந்த மனது பக்குவப்பட்டு இடைவிடாமல் ஜீவாத்மாவை குறித்து இந்த மனது சிந்திக்க சிந்திக்க தன்னடைய அந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவர்ங்கிற அந்த உணர்வு நமக்கு முழுமையாக ஏற்படும். மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனன் உணர்வு அளவிலன் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். மனநக மலமர, மனநகம்னா மனதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு. மனநக மலம், மலம்னா குற்றம், அழுக்கு, தோஷம். அந்த மலம் அற வேண்டும், அது போக வேண்டும். அது போயிட்டுன்னு சொன்னால் அப்ப மனது சுத்தமாக அது சத்வகுணத்தோடு கூடியிருக்கும். அந்த சமயத்திலே மனது ஜீவாத்மாவினிடத்திலே ஈடுபடும். நாம் யார் என்பதை அப்பொழுதுதான் நன்கு உணர முடியும். அதைத்தான் இவ்விடத்திலே ஆச்சாரியரும் காண்பிக்கிறார். ஸ்வதர்ம ஞான வைராகிய, அந்த மூன்றுத்தினாலேயும் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு ஜீவாத்மா யார் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். தெளிவாக உணர உணர ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமையாயிற்றே, பரமாத்மாவினுடைய சொத்து இந்த ஜீவாத்மா, பரமாத்மாவுக்கு எல்லா விதத்திலையும் தொண்டுகளை செய்வதற்குத்தான் இந்த ஜீவாத்மா இருக்கிறார் என்பதை நன்கு உணர்வோம். அப்படி உணர்ந்தால் பரமாத்மாவுக்கு எவ்வளவு பெருமைகள் என்று மேலே மேலே தெரிந்து கொள்ள ஆர்வம் ஏற்படும். அப்படி அந்த பரமாத்மாவை தெரிந்து கொள்வதற்கு எது வழினா அது பக்தி தான் வழி. அப்பெருமானிடத்துல அன்போடு ஈடுபட்டு எல்லா கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும். இடைவிடாமல் அந்த எம்பெருமான குறித்தே நம்முடைய சிந்தனையானது இருக்க வேண்டும். இதைத்தான் பக்தி யோகம், பக்தி என்று தெரிவிக்கிறார்கள். சாத்திய பக்தி, இந்த பக்தியை சாதிக்க வேண்டும். நாம இன்றொரு நாள் பக்தியை தொடங்கலாமான்னு பார்த்தா அப்படி தொடங்க முடியாது. முன்னாடி இருக்கிற இந்த படிகளுக்கெல்லாம் கடந்த பிற்பாடுதான் இந்த பக்தியே தொடங்கும் என்பதைத்தான் இப்ப வேதாந்தாச்சாரியர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப பக்தி செய்ய வேண்டும், பக்தியை தொடங்க வேண்டும்னு சொன்னால் கர்மயோகம் மிகவும் அவசியம். அதுவும் ஞானத்தோடு கூடியிருக்கிற கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இப்ப வேதாந்தாச்சாரியர் விவரித்தார். அதற்கு அழகான ஒரு பிரமாணத்தை காண்பித்தார். பராசர ரிஷி வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோனிதிம் என்று அந்த பரம்பரையிலே வியாசாச்சாரியர் அவருடைய பெருமை தெரிவிக்கப்படுகிறது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டருடைய கொள்ளு பேரன். சக்தே பௌத்திரம், சக்தி என்ற ரிஷிக்கு பேரனாக அவதரித்தவர். பராசராத்மஜம், பராசரனுக்கு பிள்ளையாகவே அவதரித்தவர் வேத வியாசாச்சாரியர். அவர்தான் 4 வேதங்களையும் நன்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வியாசருக்கே தந்தை தகப்பனார்னு சொன்னால் பராசரருக்குத்தான் எவ்வளவு பெருமை. அந்த பராசரர் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை அருள் செய்திருக்கிறார். சாத்விக புராணம். அந்த சாத்விக புராணத்துக்குள்ளே பராசரர் தாம் ஒரு மேற்கோள் காட்டுகிறார். அவர் காலத்துக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்த க்ஷத்ரிய அரசர்கள், அந்த அரசர்கள் எல்லாரும் சிறந்த பிரம்ம ஞானிகளாக விளங்கினார்கள். ராஜ்யத்தை செம்மையாக ஆண்ட பிற்பாடு
இளவரசனுக்கு பட்டம் கட்டிவிட்டு அவரவர்கள் பிரம்மத்தை குறித்து தியானம் பண்ணலாம், பிரம்ம ஞானத்தை பெறலாம் என்று பல ரிஷிகளிடத்திலே சென்று உபதேசங்களை பெற்று பின்னர் அந்த பிரம்மத்தை குறித்த ஈடுபாடு அதிலேயே அந்த தியானத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை செலவழிப்பார்கள். அப்படிதான் கேசித்வஜன் என்கிற ஒரு அரசன், அவன் சிறந்த பிரம்ம ஞானியாக விளங்கினான். பெருத்த ரிஷிகளிடத்திலெல்லாம் போய் நிறைய உபதேசங்களை கேட்டு தெளிவான ஞானத்தோடு இருந்தான். ஜீவாத்மா எப்படிப்பட்டவன், பரமாத்மா எப்படிப்பட்டவர், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, ஏன் இந்த ஜீவாத்மா இந்த சம்சாரத்திலே பிறக்கிறான் இறக்கிறான், இந்த சம்சாரத்திலே துன்பப்படுகிறான் என்பதையெல்லாம் தெளிவாக அறிந்தவர். பிரம்ம நிஷ்டையிலே ஊன்றியவர் என்றால் அந்த பிரம்ம ஞானத்தை தவிர வேற எதிலையுமே அவருக்கு ஈடுபாடு கிடையாது. அப்படிப்பட்ட அரசரும் கூட கர்மங்களை விடவில்லை. அவருக்குன்னு என்ன வேதங்கள்ல கூறப்பட்டிருக்கிறதோ அந்த செயல்களை ஒன்று தப்பாமல் எதையும் விடாமல் அனைத்து யாகங்கள் ஹோமங்கள் அந்த செயல்களை நன்றாக செய்தார், ஈடுபாட்டோடு செய்தார் என்று இதை பராசர ரிஷி அவர் தம்முடைய ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே எடுத்து இயம்புகிறார். அப்படிப்பட்ட அந்த அரசன் பிரம்மஜானியாக இருக்கிற கேசித்வஜன்கிற அரசன் கூட தான் பிரம்மஜானி என்ற அதனாலே கர்வம் கொண்டு எந்த கர்மங்களையும் செய்யாமல் இருந்ததில்லை, அனைத்து யாகங்களையும் செய்திருக்கிறாரே என்பதைத்தான் எடுத்து காட்டுகிறார். இயாஜசோபி சுபகூன் யஜ்ஞான் ஞான வியபாஸ்ரயா பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய தத்தும் மிருத்யும் அவித்யா. அவித்யா என்றால் ஞான யோகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கர்மயோகம். வித்யான்னு சொன்னால் ஞான யோகம். அவித்யா என்றால் அந்த ஞான யோகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கர்மயோகம். கர்மயோகமும் ஞான யோகமும் எதிரெதிரானது. என்ன காரணம்னா கர்மயோகம்னு சொன்னால் நிறைய பிரவிற்த்தி செயல்கள்ல ஈடுபாட்டோடு செயல்களை செய்ய வேண்டும். ஞான யோகம்னு சொன்னால் எந்த செயல்களையும் செய்யாமல் மனதை அடக்கி இந்திரியங்களை அடக்கி இடைவிடாமல் தியானத்திலேயே மூழ்கி இருக்க வேண்டும். அப்போ ஒன்று தியானமாகவே இருக்கிறது, மற்றொன்று செயல் வடிவமாக இருக்கிறதுன்னா ஒன்னோட ஒன்று சற்று எதிராகத்தான் அமைந்திருக்கிறது. அதனால தான் இவ்விடத்துல அவித்யா என்று கர்மயோகம் சொல்லப்பட்டு அந்த கர்மயோகத்தினாலே மிருத்யும் தர்த்தும், மிருத்யும்னா பாபங்கள் தடைகள், இந்த பிரம்ம ஞானத்தை தெளிவாக பெறுவதற்கு தடைகளாக இருக்கிற நம்முடைய பாபங்கள். பிரம்ம ஞானம் தெளிவாக இருக்க வேண்டும், இடைவிடாமல் பிரம்மத்தை குறித்து சிந்திக்க வேண்டும்னா அதற்கு தடை இல்லாமல் இருந்தால் தானே சிந்திக்க முடியும். ஏதோ பல விஷயங்கள்ல நம்முடைய மனதை ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அப்படி ஈடுபடாமல் இருப்பதற்கு சத்துவகுணம் வளர வேண்டும், ரஜோகுணம் தமோகுணம் அடங்க வேண்டும். அப்ப அந்த ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் அடங்கணும்னா அதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய பாபங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும். அப்படிப்பட்ட பாபங்கள் தான் இவ்விடத்துல மிருத்யோ என்று கூறப்பட்டு மிருத்யும் தர்த்தும் அந்த பாபங்களை போக்கிக் கொள்ள, அந்த பாபங்களை எல்லாம் கழித்துக் கொள்ளுவதற்காக அனைத்து விதமான யாகங்கள் சுபகூன் யஜ்ஞான் வேதங்களிலே கூறப்பட்டிருக்கிற அந்த யாகங்களை எல்லாம் இந்த அரசனானவன் பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய, பிரம்ம வித்யான்னா பரமாத்மாவை குறித்த உபாசனம், பிரம்மத்தை குறித்த பக்தி, அந்த பக்தி யோகத்தை பெற வேண்டும், பக்தி யோகத்தை செய்ய வேண்டும்ங்கிற விருப்பமுடைய அந்த அரசரானவர் இயாஜ என்றால் இந்த யாகங்களை எல்லாம் செய்தார் என்று பராசர ரிஷி தெரிவிக்கிறார். நாம் நேரே இந்த மாதிரி யாகங்களை செய்துதான் ஆக வேண்டும் உபதேசித்தாலே போறோம். ஆனால் அவர் காலத்துக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த ஒரு அரசரை எடுத்து உதாரணமாக காட்டி அப்படிப்பட்ட அரசர்களும் கூட இந்த யாகங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள்னு சொன்னால் அப்போ நாம் யாருமே அவரவருக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களை செய்யாமல் இருத்தல்ங்கிறது கூடவே கூடாது என்பதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப கர்மயோகம் ஞான யோகம் இந்த இரண்டுமே வேண்டும். அதுல ஞான யோகம்னு சொன்னால் கர்மயோகத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற ஞானம். எதற்காக இந்த கர்மங்கள், நாம் யார் பரமாத்மா யாருங்கிற இந்த அறிவைத்தான் ஞானம்னு இவ்விடத்துல ஆளவந்தார் காட்டுகிறார். இது அவசியம் என்பதை விவரித்தார். இனி மேற்கொண்டு மற்றொரு விஷயத்தை விசாரித்து இவ்விடத்துல விளக்குகிறார். மகனீய விஷயே பிரீத்திஹி பக்திஹி பிரீதிபூர்வம் அனுத்தியானம் பக்திரித்யபிதீயதே இதி வசனமபி பூஜ்ய விஷய விசேஷ நியதம் யோஜ்யம். சாத்திய பக்தியேக கோச்சரகான்னு மூல ஸ்லோகத்துல அமைந்திருக்கிறது. அந்த பக்தி என்பது என்ன என்பதை மேலே விவரிக்கிறார். பக்தியை சாதிப்பதற்கு ஸ்வதர்மம் வேண்டும், ஞானம் வேண்டும், வைராக்கியம் வேண்டும். அத்தாலே ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும். அதுதான் தகுதி பக்தியை தொடங்குவதற்கு என்று இதுவரைக்கும் விவரித்து விட்டார். இனி பக்தி என்றால் என்ன அதைத்தான் விவரிக்கிறார். மகனீய விஷயே பிரீத்திஹி பக்திஹி. மகனீய விஷயம் என்றால் உயர்ந்த விஷயம்.
மகான் என்று கொண்டாடுகிறோமே, சிறந்தவர்களை பார்த்தா மகான்னு சொல்றோம். அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், அவர்களிடத்திலே ஒரு பிரீத்தி, ஒரு அன்பு, அதைத்தான் பக்தி என்று தெரிவிக்கிறார்கள். உயர்ந்த விஷயத்துல எனக்கு ஒரு அன்பு, ஒரு ஆசை, ஒரு விருப்பம், ஒரு காதல் ஏற்பட்டால் அதைத்தான் பக்தி என்று சாஸ்திரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மகனீய விஷயம்னு சொன்னால் உயர்ந்த விஷயம்னு இருக்கா? உலகத்துல எத்தனையோ உயர்ந்த விஷயங்கள்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு நினைத்துக் கொள்ளலாமே. எனக்கு சரீரம், இந்த பிறவியை கொடுத்த மாதா பிதாக்கள் உயர்ந்தவர்கள்னு ஒருவன் நினைத்துக் கொள்ளலாம். அல்லல்ல எனக்கு பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்த குரு உயர்ந்தவர்னு ஒருத்தர் நினைத்துக் கொள்ளலாம். அல்லல்ல எனக்கு கல்லூரியில சொல்லி கொடுத்த குரு தான் உயர்ந்தவர்னு ஒருத்தர் நினைத்துக் கொள்ளலாம். இது யாருமே கிடையாது, இறுதியில எனக்கு உத்தியோகம் கொடுத்து சம்பளம் கொடுக்கிற முதலாளி தான் உயர்ந்தவர்னு ஒருவர் நினைக்கலாம். அதுவும் இல்லை, எனக்கு கல்யாணத்துக்கு பெண் கொடுத்த மாமனார் தான் உயர்ந்தவர்னு ஒருவர் நினைக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரை உயர்ந்தவர் நினைத்து அவர்களிடத்துல பிரீதி அன்போடு இருப்பதுதான் பக்தின்னு இடத்துல சொல்லப்படுகிறதா என்றால் அதெல்லாம் பக்தி அல்ல. உயர்ந்த விஷயம் என்பது யார்? அதை மேலே விவரிக்கிறார். இப்போ உயர்ந்த விஷயத்துல அன்புதான் பக்தின்னு வேதாந்தாச்சாரியர் தெரிவித்தாரே, இதற்கு பிரமாணம் இருக்கிறதா? விஞ்ஞானம் இதற் போல இதிகாசங்களையோ புராணங்களையோ கூறப்பட்டிருக்கிறதா என்றால் அதை அடுத்து பிரமாணத்தை தெரிவிக்கிறார். பிரீதி பூர்வம் அனுத்தியானம் பக்திரித்யபிதீயதே இது வச்சனமபி பூஜ்ய விஷய விசேஷநியதம் யோஜ்யம். லைங்க புராணத்திலே உத்தரகண்டத்திலே 9வது அத்தியாயத்திலே 19வது வரியாக ஸ்லோகமாக இது அமைந்திருக்கிறது. பிரீதி பூர்வம் அனுத்தியானம் பக்திரித்யபிதீயதே. தியானம், அனுத்தியானம். தியானம்னு சொன்னால் தியானிப்பது, உயர்ந்த விஷயத்தை குறித்து இடைவிடாமல் சிந்திப்பது, அது தியானம். அனுத்தியானம்னா தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். யாத்திரை என்றால் முதலிலே ஒருவர் செல்வது யாத்திரை. அணு யாத்திரைனா யாரோ ஒருத்தர் சென்றிருக்கிற பாதையை நாம் பின்தொடர்ந்து சென்றால் அது அணு யாத்திரை என்று பெயர். சக்கரவர்த்தி திருமகன் அவர் அயோத்தியிலிருந்து எழுந்தருளினார். யாத்திரையாக, பாத யாத்திரையாக நடந்து தண்டகாரண்யம் காட்டிலெல்லாம் சஞ்சரித்து இங்க சேதுபாலம் வரைக்கும் வந்து நடந்து மேலே லங்கைக்கு சென்று ராவணனை அழித்து சீதா பிராட்டியை பெற்று மீண்டும் புஷ்பக விமானம் வழியாக அயோத்திக்கு சென்று திரும்பினார். இப்ப அவர் சென்றது ஒரு யாத்திரைன்னு கொள்ளலாம். அயோத்தியிலிருந்து கிளம்பியவர் வரிசையா எந்த பாதையில வந்தார் என்பது அது வால்மீகி ராமாயணத்திலே அழகா கூறப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த பாதையை நாம குறித்து கொண்டால் இது ராமர் சென்ற யாத்திரை. இப்ப அந்த வழியிலேயே நாம் பின் சென்று ராமர் இவ்விடத்துல தங்கினாராம், இங்கு நடந்தாராம், இவ்விடத்துல இந்த ரிஷிகளை சந்தித்தாராம், இங்கு இந்த உபதேசத்தை பெற்றாராம், இங்கு இந்த அரக்கனை அழித்தாராம், இங்கு சீதா பிராட்டியும் ராமனும் சேர்ந்து இளைப்பாறினாராம், இங்கு பரதனை கண்டாராம் என்று ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து கொண்டு வந்தால் இதற்கு அணு யாத்திரைன்னு பெயர். அணு யாத்திரைனா ராமர் சென்றதற்கு பின்னர் அவரை பின்பற்றி நாம் செல்லுகிறோம். அதே போல இங்க இந்த இடத்துல தியானம் என்றால் மனதாலே சிந்திப்பது தியானம். இப்ப அனுத்தியானம்னா தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். ஏதோ சில காலம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சிந்தித்தேன் என்று அத்தோடு நிறுத்தாமல் அந்த 1 மணி நேரத்தை வளர்க்கணும். இன்று 1 மணி நேரமா, நாளைக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட என்று வளர்த்து கொண்டு இனி நடுவுல தடங்களே இல்லாதபடி தொடர்ந்து தியானிக்க வேண்டுமாம். அதைத்தான் தெரிவிக்கிறார் பிரீதிபூர்வம் அனுத்தியானம். சரி, இப்படி தியானிக்கிறோமே, இடைவிடாமல் தியானிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம். ஏதோ பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால தியானிக்கிறேன் என்று ரொம்ப வலுக்கட்டாயமாக மனதையெல்லாம் அடக்கி கொண்டு ஐயோ என்று நினைத்து கொண்டு தியானித்தால் அது தியானம், அது பக்தி அல்ல. பிரீதி பூர்வம், நமக்கே ஒரு விருப்பம் ஏற்பட வேண்டும். சிறு குழந்தைகள் எல்லாம் உட்கார வைத்து நீ படின்னு அவர்களை மிரட்டி உருட்டி படிக்க வைக்கிறோமே, அப்ப அவர்கள் பயந்து கொண்டு படிக்கிறார்கள். அதே மாதிரி எனக்கு பக்தி வரணும், அதனால சாஸ்திரத்துல இப்படி என்ன கட்டுப்படுத்தி தியானிக்கணும்னு சொல்லி இருக்கு, அதனால நான் என்னையே கட்டுப்படுத்திக் கொள்கிறேன், எதையும் நான் சிந்திக்க போவதில்லை என்று கொண்டு ரொம்ப வலுக்கட்டாயமா மனதை அடக்கி இடைவிடாமல் சிந்திக்கிறேன்னு சொல்லி ஒன்னும் ஒரு அன்பே இல்லாமல் சிந்தித்தால் அப்ப அது பக்தி என்ற பெயர் ஏற்படாது. பிரீதி பூர்வம், நமக்கே ஒரு விருப்பம் ஏற்பட்டு நம்முடைய பரமாத்மா, நம்முடைய எம்பெருமான், இவரை குறித்து தியானிப்பதற்கு எனக்கு என்ன கசப்பாவா இருக்க போறது? ஒண்ணும் இல்லையே, எவ்வளவு அழகா இருக்கார், என்ன அழகான திருமேனி, என்ன அழகான குணங்களை வெளிப்படுத்துகிறார் என்று ஒவ்வொன்றத்தையும் நினைக்க இதை நினைக்க அடுத்து மேல ஒரு விஷயம், அதை நினைக்க மற்றொரு விஷயம், இப்படி தொடர்ந்து அந்த தியானம்ங்கிறது ரொம்ப விருப்பத்தை அதிகரித்து மேலே இனிமையாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட தியானம் தான் பக்தி என்று கூறப்படுகிறது. இது லைங்க புராணத்திலேயே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே பக்தி என்றால் அது உயர்ந்த விஷயத்திலே
இடைவிடாமல் அன்போடு தியானித்தல் என்பதுதான் பக்தி என்று தெரிவிக்கிறார். இது வச்சனமபி பூஜ்ய விஷய விசேஷண நியதம் யோச்சியம். இப்போ வேதாந்தாச்சாரியர் சொன்ன வாக்கியத்துக்கும் இந்த வாக்கியத்துக்கும் ஒரு விஷயம் மட்டும் வேறுபடுகிறது. மகனீய விஷயே பிரீத்திகின்னு அங்க சொன்னார். உயர்ந்த விஷயத்துல அன்புன்னார் வேதாந்தாச்சாரியர். ஆனா இந்த லைங்க புராணத்துல உயர்ந்த விஷயம்ங்கிற விஷயத்தை பத்தியே சொல்லவில்லை. பிரீதி பூர்வம் அனுத்தியானம், அன்போடு கூடியதாய் இடைவிடாமல் தடையில்லாமல் தொடர்ந்து தொடர்ந்து தியானித்தால் அது பக்தி என்று மட்டும்தான் இங்க கூறப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இப்ப தெளிவிக்கிறார். இது வச்சனமபி, இப்படி கூறப்பட்டிருந்தாலும் பூஜ்ய விஷய விசேஷ நியதம் யோஜ்யம், இந்த புராணத்துல இப்படி கூறப்பட்டிருந்தாலும் இதற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது பெரியோர்கள் இப்படித்தான் விளக்குவார்கள். பூஜ்ய விஷயத்துல தான் இப்படிப்பட்ட பக்தி இருக்க வேண்டும். இந்த அன்போடு கூடியதாய் இடைவிடாமல் தியானித்தல் என்பது உயர்ந்த விஷயம். பூஜ்ய விஷயம்னு சொன்னால் நம்மாலே பூஜிக்க தகுந்ததாய், நம்மாலே வழிபட தகுந்ததாய், நம்மாலே மிகவும் மரியாதைக்குரியதான ஒரு விஷயத்துல தான் இந்த அன்பு ஏற்படுமே தவிர தாழ்ந்த விஷயங்கள்ல அன்பு ஏற்படுமா? அப்ப உயர்ந்த விஷயத்துல அன்பு இருந்தால்தான் பக்தி என்பதுதான் இந்த லைங்க புராணத்திலையும் கூறப்பட்டிருக்கிறது. அவ்விடத்துல அது ஸ்பஷ்டமா உயர்ந்த விஷயம்னு குறிப்பிடவில்லை என்று சொன்னாலும் நிச்சயமா இப்படி அன்போடு இடைவிடாமல் தியானித்தல்ங்கிறது தாழ்ந்த விஷயத்துல ஏற்படுமா? ஏற்படவே ஏற்படாது. ஏதோ உலக விஷயங்கள் தாழ்ந்த ஒரு பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுன்றதுனால அந்த பழத்தை எவ்வளவு நேரம் சிந்திக்க முடியும்? நல்ல அக்கார் அடிசில் சக்கர பொங்கல் பாத்திரம் நிறைய வைத்திருந்தாலும் எவ்வளவு நேரம் அதை குறித்து சிந்திக்க முடியும்? அப்ப இந்த தாழ்ந்த விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு ஒரு பக்திங்கிறது பிறக்கவே பிறக்காது. அப்ப இந்த புராணத்துல கூறப்பட்டிருக்கிற வாக்கியத்திற்கே எது பொருள் என்றால் உயர்ந்த விஷயத்திலே இடைவிடாமல் அன்போடு கூடின ஒரு நினைவு, ஒரு சிந்தனை, அதைத்தான் பக்தி என்று தெரிவிக்கிறார்கள் என்று வேதாந்தாச்சாரியர் விளக்குகிறார். இது யோஜ்யம். சைவ வேதன உபாசன தியானாதி சப்தை அத்தியாத்ம சாஸ்திரேஷு மோக்ஷ உபாய விதிவாக்கியைஹி சாமான்யதோ விசேஷதச்ச பிரதிபாத்யதே குரு லகு விகல்ப அனுபவத்தேஹே சாமான்ய சப்தானாம் சமான பிரகரணோக்த விசேஷண விஸ்ரமே ச சம்பவதி द्वारादि कल्पना योगा विद्युपास्योर व्यतिकरण उपक्रम उपसंहार दर्शनात् निदित्यासितव्यः इत्यस्य स्थाने विज्ञान शब्द श्रवणाच्च परमपुरुष वरणीयता हेतुभूत गुण विशेषवतैव लभ्यत्व श्रुतेश्च तद्वरणस्यास्मिन् शास्त्रे भक्ति अधीन उक्तेश्च भक्त्यधीनोक्तेश्च என்று ஒரு பெரிய வாக்கியத்தை சாதிக்கிறார். இப்போ ஒரு பெரிய கேள்வி வந்து விடுகிறது. சாதாரணமா இந்த சாஸ்திரங்கள்ல பார்க்கும் பொழுது நிறைய வேத வாக்கியங்கள் அது என்ன தெரிவிக்கிறதுன்னா ஞானத்தினாலேயே மோட்சம் என்று தெரிவிக்கிறது. தமேவ வித்வான் அமிர்த இஹபவதி, தமேவம் வித்வான் அமிர்த இஹபவதி. வித்வான்னு சொன்னால் நன்கு ஞானமுடையவன், நன்கு அறிந்தவன். தம் ஏவம் வித்வான், இப்படி இந்த பரபிரம்மத்தை யார் ஒருவன் அறிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் அமிர்த பவதி, அவன்தான் அழியாதவனாய் உயர்ந்த பரமபதத்தை அடைகிறான், முக்தியே பெறுகிறான். ஏனம் விதுகு அமிர்தாஸ்தே, ஏனம் விதுகு அமிர்தாஸ்தே. இப்படி யார் ஒருவன் பிரம்மத்தை அறிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் உயர்ந்த அழியாதான அந்த பரமபதத்தை அடைகிறான். பிரம்மவித் ஆப்னோதி, பிரம்மவித் பிரம்மத்தை யார் ஒருவன் நன்கு அறிகிறானோ, அந்த ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவனுக்குத்தான் முக்தி கிடைக்கும். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, யார் ஒருவன் பிரம்மத்தை நன்றாக அறிகிறானோ அவனுக்குத்தான் பிரம்மம் கிடைப்பார், அவனால் தான் பிரம்மத்தை அடைய முடியும். நிதித்யாசிதவ்யா, நன்கு இடைவிடாமல் தியானிக்க வேண்டும். இப்படி பல வேத வாக்கியங்கள். இதுல பல வாக்கியங்களை பார்த்தால் வித்வான் விது என்றே கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன பொருள்னா ஞானத்தினாலே தான் எம்பெருமானை அடைய முடியும், ஞானத்தினால தான் மோட்சம் கிட்டும் என்று பல வேத வாக்கியங்கள் அமைந்திருக்கின்றனவே. அப்படி பார்த்தால் அவ ஞானத்தினாலே தானே முக்தி. ஆனால் இவ்விடத்துல பக்தியினால தான் எம்பெருமான் அடையப்படுகிறான். பக்தி தான் தேவை. பக்தியேக கோச்சரஹா நாராயணஹா என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறாரே. இது ஒன்றோடு ஒன்று முரண்படுமா போல இருக்கிறதே. ஞானத்தினாலே முக்தியா பக்தியினாலே முக்தியா என்று சந்தேகம் வர அதைத்தான் மேலே விவரிக்கிறார். பக்தியினால்தான் முக்தி, பக்தி இருந்தால்தான் எம்பெருமான் நம்மை
அனுகிரகிக்கிறான். அந்த பக்திக்குத்தான் எம்பெருமான் வசப்படுகிறான். அந்த பக்தியத்தான் இத்த வேத வாக்கியங்கள்ல எல்லாம் ஞானம் ஞானம்னு கூறப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் ஞானம்னு பொருள் வருமா போலே சொற்கள் இருந்தாலும் அந்த சொற்களுக்கெல்லாம் உண்மையான பொருள் என்னன்னா பக்தி என்பதுதான் பொருள் என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள் என்பதை வேதாந்தாச்சாரியர் ரொம்ப அழகாக இதிலே பல காரணங்களை காட்டி விளக்குகிறார். அதனால இந்த வாக்கியம் சற்று பெரிதாக இருக்கிறது. சைவ ச ஏவ என்றால் இப்போ கூறப்பட்ட அந்த பக்தி பரமாத்மாவையே விஷயமாக கொண்டதாய் பரமாத்மாவினிடத்திலேயே உயர்ந்த பக்தி இருக்க வேண்டும்னு பார்த்தோமே. அப்படிப்பட்ட பக்தியே வேதன உபாசன தியானாதி சப்தைர் அத்தியாத்ம சாஸ்திரேஷு. அத்தியாத்ம சாஸ்திரம் முன்பே கூறியிருந்தேன். ஆத்ம பரமாத்மாவை பற்றி விளக்குகின்ற சாஸ்திரங்களுக்கு அத்தியாத்ம சாஸ்திரம் என்று பெயர். அப்போ அது எந்த சாஸ்திரமாக இருக்கும்னா வேதம், வேதாந்தம், இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், திவ்ய பிரபந்தங்கள், அதை ஒட்டி இருக்கிற மற்ற நூல்கள், வியாக்கியானங்கள், இதெல்லாமே அத்தியாத்ம சாஸ்திரங்கள். இப்படிப்பட்ட இந்த அத்தியாத்ம சாஸ்திரங்களிலே இந்த பக்தியையே வேதன என்கிற சொல்லாலும், உபாசன என்கிற சொல்லாலும், தியான என்கிற சொல்லாலும், இன்னும் வேற என்னென்ன சொற்கள் இதற்கு இதே போல பொருளுடையதாக மற்றைய சொற்களாலும் கூறப்பட்டிருக்கிறது. மோக்ஷ உபாய விதிவாக்கியைஹி எங்கு கூறப்பட்டிருக்கிறது? மோக்ஷத்திற்கு உபாயம், முக்தி அடைய வேண்டும், சம்சாரத்தை கழித்து கொண்டு இனி மீண்டும் இந்த சம்சாரத்துல மறுபடியும் பிறந்து இறப்புங்கிற இந்த தவிப்பே கூடாது. விடுதலை, மோக்ஷம்னு சொன்னால் விடுதலை. அப்ப அந்த விடுதலைங்கிறது சில காலம் இல்லாமல் எப்பொழுதும் நிரந்தரமான விடுதலையாக இருக்க வேண்டும். அதைத்தான் முக்தி மோக்ஷம்னு தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மோக்ஷத்திற்கு எது உபாயம்? எம்பெருமானை நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன், பிரம்மம் யார் ஜீவாத்மா யாருங்கிற அந்த ஞானம் இருந்தால், ஞானத்தினாலேயே ஒருவனுக்கு மோட்சம் கிட்டுமான்னு சொன்னால் அதைத்தான் விவரிக்கிறார். மோக்ஷ உபாய விதிவாக்கியைஹி. உபாயம்னா வழி, எந்த வழியினாலே முக்தி அடையலாம் என்பதை வேதாந்தங்கள் விளக்குகிறது. மோக்ஷ உபாய விதிவாக்கியைஹி. விதிவாக்கியம்னா விதிக்கிறது. மோக்ஷத்துக்கு வழின்னு சொன்னால் இதுதான் வழி, ஒருவன் முக்தி அடைய வேண்டும்னா இதை தவிர வேறு வழி இல்லை, இதுதான் சரியான வழி என்று வேத வாக்கியங்கள் விதிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாக்கியங்கள்ல விதிக்கும் பொழுது பக்தியையே வேதனம் என்றும் உபாசனம் என்றும் அதே போல தியானம் என்றும் குறிப்பிடுகிறது. வேதனம்னு சொன்னால் அறிவது. வேத என்ற அந்த சொல்லுக்கே வடமொழியில என்ன அர்த்தம்னா நன்றாக தெளிவாக அறிவதுன்னு அர்த்தம். எந்த குழப்பமும் இல்லாமல், அதே போல தவறாக புரிந்து கொள்ளாமல், அதே போல கலக்கம் இல்லாமல். ஒருவேளை தெரிந்து கொண்டு விட்டேன், மறுவேளையில யாரோன்னு வேற எத்தியானும் சொன்னா தெரிந்து கொண்டிருக்கிற அறிவே கலங்கி விடுகிறதே. அப்படி கலக்கம் இல்லாமல் உறுதியாக நன்றாக அறிந்து கொண்டிருப்பதுதான் வேதனம். அப்படி அறிவது வேதனம். இப்படி அறிவதுதான் முக்தி அடைவதற்கு சாதனம்னு சில வாக்கியங்கள்ல கூறியிருக்கிறது. அந்த இடத்துல வேதனம்ங்கிற சொல்லுக்கு எது பொருள்னா பக்தி என்பதுதான் பொருள். வெறுமை எம்பெருமான நன்றாக அறிந்து கொண்டு விட்டேன், பிரம்மம் யார் ஆத்மா யாருங்கிறத நன்றாக தெளிவாக உறுதியாக புரிந்து கொண்டு விட்டேன், ஞானம் இருக்கிறது என்று சொன்னால் அது மட்டும் மோட்சத்துக்கு உபாயமாக ஆகாது. வேத வாக்கியங்கள்ல வேதனம்ன்ற சொல் இருந்தாலும் அந்த சொல்லிற்கு பக்தி என்பதுதான் பொருள் என்று கொள்ள வேண்டுமா? வேதனை. இதே போல சில வாக்கியங்கள்ல உபாசனம்னு கூறியிருக்கும். யார் ஒருவன் பிரம்மத்தை குறித்து உபாசிக்கிறானோ, உபாசனம்னு சொன்னால் இடைவிடாமல் தியானித்தல், இடைவிடாமல் ஒரு நினைவு, அதைத்தான் உபாசனம்னு தெரிவிக்கிறார்கள். அடுத்து தியானம். தியானம்னு சொன்னாலும் அதே தான், மனதை அங்க இங்க அலைய விடாமல் இடைவிடாமல் பிரீத்தியோடு அன்போடு தியானித்தல். இப்படி பல சொற்களாலே கூறியிருந்தாலும் இது அனைத்துக்கும் பொருள் என்னன்னா பக்தி, அன்போடு வெம்பெருமானை நினைத்தல்ங்கிறதுக்கு தான் இப்படி பல சொற்கள் வேத வாக்கியங்கள்ல கூறப்பட்டிருக்கிறதே தவிர அதற்குன்னு வெறும் சாதாரண பொருளை மட்டும் பார்த்து அப்ப ஞானம் இருந்தால் முக்தி, ஞானம் ஒன்று இருந்தாலே போருமே, அதற்கு மேல இந்த பக்தி எல்லாம் தேவையா என்ற அந்த குழப்பமோ அந்த சந்தேகமே வேண்டாம் என்பதைத்தான் தெளிவுபடுத்துகிறார். வேதன உபாசன தியானாதி சப்தை அத்தியாத்ம சாஸ்திரேஷு மோக்ஷ உபாய விதிவாக்கியைஹி சாமான்யதோ விசேஷதஷ்ட பிரதிபாத்தியதே. சாமான்யமாகவும் விசேஷமாகவும் இந்த சொற்களை இட்டு பக்தியையே விளக்குகிறது வேத வாக்கியங்கள். மோட்சத்துக்கு உபாயத்தை பத்தி கூற வந்த வாக்கியங்கள் அத்தனையுமே பக்தியை மட்டும்தான் பேசுகிறது. ஆனா அந்த பக்திங்கிறத சொல்லும் பொழுது சில இடங்கள்ல ஞானம், வேதனம், உபாசனம்,
தியானம்னு இப்படி வெவ்வேறு சொற்களை இட்டு அது கூறுகிறதே தவிர ஒவ்வொன்றுத்துக்கும் வெவ்வேறு பொருள் என்று புரிந்து கொள்ளவே கூடாது. பொது சொற்கள்னு சில இருக்கு, விசேஷ சொற்கள் சிறப்பு சொற்கள்னு சில இருக்கு. ஒரு உதாரணத்தை பார்த்தா புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒருத்தருக்கு பழம் சாப்பிட வேண்டும்னு ஒரு விருப்பம் இருக்கிறது. ஒரு அறையில நிறைய தட்டுல மாம்பழங்கள், கொய்யா பழம், வாழைப்பழம், பலாப்பழம், எல்லா பழங்களும் அமைந்திருக்கின்றன. ஒரு சிறுவனை கூப்பிட்டு நீ அந்த அறைக்கு போய் இந்த பழத்தை எடுத்து கொண்டு வா என்று சொன்னால், இந்த பழம்ங்கிற சொல் சாதாரண சொல், அதைத்தான் சாமானிய சப்தம்னு வடமொழியில தெரிவிக்கிறார்கள். பழம்னு சொன்னால் பொது சொல் தானே, அது எல்லா பழத்தையுமே குறிக்குமே. அது வாழைப்பழத்தையும் குறிக்கும், மாம்பழத்தையும் குறிக்கும், கொய்யா பழத்தையும் குறிக்கும், நாவல் பழத்தையும் குறிக்கும். இன்ன பழம்ன்ற எந்த ஒரு சிறப்பும் அதுல கூறாமல் வெறும் பழம்னு சொன்னால் அது சாதாரண சொல் தானே. அப்ப பழங்கள் அத்தனையும் சேர்த்து பழம்ங்கிற சொல் குறிக்கிறது. இப்ப அந்த சிறுவன் இடத்துல நீ போய் பழத்தை கொண்டு வான்னு சொன்னால், அந்த சிறுவன் உள்ள போய் பார்த்தா தட்டு நிறைக்க எல்லா பழமும் தான் இருக்கு. சரி, அவர் பழம் தானே கேட்டார், ஏதோ ஒரு பழத்தை எடுத்துன்னு போவோம்னு சொல்லி வாழைப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தால், நான் வாழைப்பழத்தை கேட்கல, நான் பழம்னு சொன்னது மாதுளம் பழத்தை தான் கேட்டேன், நீ ஏன் வாழைப்பழத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னேன்னா உடனே அந்த குழந்தை என்ன கேட்கும், நீ பழம்னு தானே சொன்ன. பழம்னு சொன்னால் அது பொது சொல். அப்போ உள்ள இருக்கிற அந்த அத்தனை பழங்களுக்கும் பழம்னு தானே பெயர். உனக்கு விசேஷமா சிறப்பாக மாதுளம்பழம் வேண்டும்னு சொன்னால் உள்ள அனுப்பும் பொழுதே மாதுளம்பழத்தை கொண்டு வான்னு தானே சொல்லி இருக்கணும். அப்ப அந்த விசேஷ சொல் அதையும் சேர்த்து சொன்னால்தான் அந்த பொருள் எனக்கு புரியும்னு குழந்தை சொல்லும் அல்லவா. அதே போலத்தான் இப்போ இந்த வேத வாக்கியங்கள்ல கூட சாதாரண சொற்களும் இருக்கின்றன, விசேஷ சொற்களும் இருக்கின்றன. அதுல இப்ப இந்த வேதனம், உபாசனம், தியானம் இதெல்லாம் சாதாரண பொதுவான சொற்கள். பக்தி என்பது விசேஷமான சொல், சிறப்பான சொல். எப்படி மாதுளம் பழம்னு சொன்னால் அது சிறப்பான பழம், சிறப்பு அதாவது சிறப்பான சொல்லாக இருக்கிறது. பழத்தை காட்டிலும் மாதுளம் பழம்ங்கிறது சிறப்பான சொல்லு தானே, அது பொது சொல், இது சிறப்பு சொல். அதே போல பக்தி என்பது சிறப்பு சொல். அந்த பக்திக்கே பொதுவாக பல சொற்கள் இருக்கின்றன. வேதனம்னு சொல்லலாம், உபாசனம்னு சொல்லலாம், தியானம்னு சொல்லலாம், அனுத்தியானம்னு சொல்லலாம், நிதித்தியாசனம்னு சொல்லலாம், வித்யான்னு சொல்லலாம். இப்படி எத்தனையோ சொற்களாலே பக்தி என்பதையே வெவ்வேறு விதமாக கூறலாம். இப்படி வெவ்வேறு விதமாக கூறியிருப்பதினாலே அந்த ஒவ்வொன்றும் வெவ்வேறு, பக்தி என்பது வேறு. அதனால அந்தந்த சொற்களுக்கு நேரே அந்த அர்த்தத்தை மட்டும்தான் பார்க்கணும் என்பது அல்ல. அந்த சாதாரண சொற்களுக்கெல்லாம் முடிவாக இந்த பக்தியத்தான் அதற்கு பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த முதியவர் தனக்கு வேண்டும் மாதுளம்பழம் தான் வேண்டும்ங்கிற அந்த கருத்தோடு தான் முதல்ல கூறும் பொழுதே பழம்னு கூறியிருக்கிறார். இப்ப அவருடைய கருத்துப்படி பார்ப்போம். குழந்தையினுடைய கருத்துப்படி பழம் என்பது எல்லா பழங்களையும் குறிக்கும். ஆனா இந்த முதியவர் தனக்கு பழம் வேண்டும்னு முதல்ல கூறும் பொழுதே தான் எத்தை நினைத்து கூறியிருக்கிறார், மாதுளம் பழத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர் கூறியிருக்கிறார். இல்லைன்னா அந்த குழந்தை எடுத்துன்னு கொண்டு வந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு இருக்கலாமே. இது வேண்டாம், எனக்கு மாதுளம் பழம் தான் வேண்டும்னு மற்றொரு முறை கூறி அனுப்பி இருக்கிறார்னா, அப்ப முதல் வாக்கியம் பழத்தை கொண்டு வான்னு சொன்ன முதல் வாக்கியத்திலே அந்த பழம்ங்கிற சொல்லுக்கு எது பொருள்? மாதுளம் பழம்னு தானே பொருள். அந்த பழத்துக்கு மற்ற பழங்கள்ங்கிறது பொருள் அல்லவே. இந்த முதியவருடைய கருத்தாலே அவர் பழம்னு கூறியிருந்தால் அது மாதுளம் பழம்னு தானே பொருள். அதே மாதிரி இந்த வேத வாக்கியங்கள்ல பல சொற்கள் இருந்தாலும் விசேஷமா அது எந்த இடத்துல பக்தின்னு கூறியிருக்கிறதோ அப்போ அந்த விசேஷமா கூறியிருக்கிற பக்தி தான் மற்ற எல்லா இடங்கள்ல சாதாரண சொற்களாலே ஞானத்தை கூறியிருந்தாலும் இதற்கு அந்த பக்தி தான் பொருள் என்று கொள்ள வேண்டும். அதைத்தான் விவரிக்கிறார். சாமானியதோ விசேஷதஷ்ட பிரதிபாத்தியதே. சில இடங்கள்ல சாமான்யமாக சொல்லும். இப்ப பக்தி என்பதற்குள்ளயும் அறிவு பகுதி இருக்கிறதா இல்லவா? இப்ப வேதனம்னு சொன்னால் அறிவு நன்றாக அறிதல்னு பார்த்தோம். அது பக்தியில இருக்கா இல்லையா? நன்றாக அறிந்து கொண்டால்தான் பக்தியே ஏற்படும். எதையுமே அறியாமல் நான் திடீர்னு பக்தி பண்ணுகிறேன்னு எப்படி தொடங்க முடியும்? அப்ப நன்றாக அறிதல்ங்கிறது பக்திக்குள்ள இருக்கா? அப்ப அது சாமானிய சொல். வேதனம்ங்கிறது பொதுவான சொல், அதனுடைய சிறப்பு சொல் பக்தி. அதே மாதிரி உபாசனம்னு சொன்னால் உபாசனை என்றால் அதை தொடர்ந்து சிந்தித்தல். பக்தியில தொடர்ந்து சிந்தித்தல் இருக்கிறதா அல்லவா? தாராளமா இருக்கே, அதுதானே பக்தி. அப்ப இது சாதாரண சொல், பக்திங்கிறதா விசேஷமான சொல். ஏன் அது விசேஷம்னா அதுலதான் முழுமையான பொருள் அமைந்திருக்கிறது. இப்ப ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொன்றுதான் இருக்கு பாருங்க. அறிவது என்ற அந்த ஒரு அர்த்தம் மட்டும்தான் வேதனத்துல இருக்கு. ஆனால் எப்படி அறிய வேண்டும், எப்படி அறிந்த பிற்பாடு அதை எப்படி தியானிக்க வேண்டும் என்ற அந்த முழு பொருளும் பக்திங்கிற சொல்லல தானே கிட்டும். பக்தின்னு சொன்னால்தான்
பிரீதி பூர்வத்தோடு அன்போடு இடைவிடாமல் உயர்ந்த விஷயத்தை குறித்து எந்த தடையும் இல்லாமல் நீடித்த நிலைத்த சிந்தனையாக இருக்க வேண்டும்னு இத்தனை அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லுவது பக்தி. இதுல ஒவ்வொரு பொருளை மட்டும் விவரிப்பது மற்ற சொற்கள், அதனால அது சாதாரண சொற்கள். வேதனம்னு சொன்னால் நன்றாக அறிய வேண்டும். நன்றாக அறிவதே எதற்குன்னா மேற்கொண்டு தொடர்ந்து சிந்திப்பதற்குத்தானே. அப்ப நன்றாக அறிதல்னு கூறியிருந்தால் அத்தோடு நிறுத்தாதே. வெறும் ஞானம்தான் உபாயம், ஞானம்தான் மோட்சத்துக்கு வழி என்று கூறுவது தவறு. அதனுடைய முழு பொருள் பக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே போலத்தான் உபாசனம்னு எந்த வாக்கியத்துல கூறியிருந்தாலும் அதனுடைய முழு பொருள் சிறப்பு பொருள் பக்தி. அதே போல தியானம்னு பல வாக்கியங்கள்ல கூறியிருந்தாலும் அதனுடைய முழு பொருள் பக்தி. வெறும் அறிவு ஞானம் என்று மட்டும் கொள்ளக்கூடாது என்பதை தான் விவரிக்கிறார். ஆக இப்படி இரண்டு சொற்களாலும் கூறியிருக்கிறது. வேதாந்தங்கள் ஏன் இப்படி இரண்டாக கூறியிருக்கிறதுனா, நிறைய சொற்கள் இருக்கே. சம்ஸ்கிருதத்துல சொற்களுக்கா பஞ்சம். தமிழிலேயே ஒரு பொருளுடைய பல சொற்கள் இருக்கின்றன. இப்ப கால் என்ற அந்த ஒரு சொல்லிற்கு மனிதர்களுடைய கால், நடந்து செல்வதற்கு உபயோகப்படுகிற கால் என்பது ஒரு அர்த்தம். அதே போல பகுதி, கால் பகுதின்னு சொல்லும் பொழுது இது அரை, இது முழுவது, இது கால்னு அதுலயும் கால்னு சொல்றோம். அப்ப ஒரே காலுங்கிற சொல்லுக்கே பல பொருள்கள் அமைந்திருக்கின்றனவே. அதே போலத்தான் பக்தியை விளக்குவதற்கு பல சொற்களை பல விடங்கள்ல கூறி படிப்படியாகத்தான் உயர்த்த முடியும். முதல்லையே 12ஆம் வகுப்பினுடைய பாடத்தை முதல் வகுப்புல சேர்கிற குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப படிப்படியாக உயர்த்துவதற்காகத்தான் இப்படி பல சொற்களை இட்டு அது தெரிவிக்கிறது என்பதை தெரிவிக்கிறார். சாமானியதோ விசேஷதஷ்ட பிரதிபாத்தியதே. இதற்கு பல காரணங்களை மேலே தெரிவிக்கிறார். ஏன் இப்படி கொள்ள வேண்டும்? ஞானம்தான் விசேஷ சொல், பக்திய சாதாரண சொல்னு கொள்ளலாமே என்றால், அதைத்தான் சொன்னேன். பக்தி என்பது முழுமையான பொருளை அது உபதேசிக்கிறது, எல்லா பொருளும் தன்னிடத்துல கொண்டிருப்பது. ஆனா ஞானம்னு சொன்னால் அறிவு என்பதோடு நிற்கிறது. அந்த அறிவுக்கு பிரயோஜனம் என்ன? அறிவை உடையவர் யார்? அறிவினால என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அறிவுங்கிற சொல்லாலே முழுமையாக கிட்டாதே. அப்போ எது முழுமையாக பொருளை கொடுக்கிறதோ அதுதான் விசேஷ சொல்லாக இருக்க முடியும். எது சில பொருள்களை மட்டும் கொடுக்கிறதோ அது சாதாரண சொல்லாகத்தான் இருக்க முடியும். அதைத்தான் விவரிக்கிறார். குரு லகு விகல்ப அனுபவத்தேகே. அனுபவத்தினா பொருந்தாமை. சிலர் இப்படி பிரிக்கிறார்கள். குரு என்றால் ரொம்ப உயர்ந்தது, குருனா சிறந்தது, பெரியதுன்னு அர்த்தம். லகுனா ரொம்ப தாழ்ந்தது, அல்பமானதுன்னு அர்த்தம். இப்ப இந்த பக்தியை காட்டிலும் ஞானம் சிறந்தது என்று சிலர் சொல்லுகிறார்கள். பக்தி என்பது ஏதோ அன்பினாலே காதலினாலே ஏதோ கண்மூடித்தனமா எத்தையோ சிந்திப்பது, ஏதோ செய்வது, இதெல்லாம் உயர்ந்ததல்ல. சிறந்த ஞானத்தோடு இருக்க வேண்டும், எதற்கும் கலங்கக்கூடாது, என்ன வந்தாலும் கலங்காமல் நல்ல திருடமான ஞானத்தோடு இருக்க வேண்டும். பலரும் உபதேசிக்கிறார்களே, சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது, அதற்கு இதற்குன்னு மனதை அப்படி இப்படி அலைப்பாய விடக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும், நல்ல தெளிவான ஞானத்தோடு சிந்திக்க வேண்டும் எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்ப பார்த்தா ஞானம் தான் ரொம்ப சிறந்தது போல, பக்தி என்பது ரொம்ப அல்பம் தாழ்ந்தது. யாரோ கையால் ஆகாதவர்களுக்கு இந்த உபனிஷத்து பிரம்ம வித்யை இதெல்லாம் நன்கு படித்து வாசிக்க முடியாதவர்களுக்கு சரி இருந்தாலும் இருக்கட்டும், பக்தியினால அவர்கள் வரட்டும், அவர்களுக்கு ஏதோ சாதாரண ஒரு உபாயமாக கூறியிருக்கிறது. ஞானம்தான் உயர்ந்தது இப்படின்னு வேதத்துல எங்கேயும் கூறவில்லை. சிலர் இப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள். சில மதத்தவர்கள் ஞானம்தான் உயர்ந்தது, ஞானத்தினாலதான் முக்தி, பக்தியினாலதான் முக்தி அல்ல. ஆழ்வார்கள் பாசுரங்களையே சிலர் அப்படித்தான் தெரிவிக்கிறார்கள். ஆழ்வார்கள் பாசுரம் பகவத் விஷயம் காலக்ஷேபம்னு நம்பிள்ளை தொடங்கி ஆரம்பித்தார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன்னு முதல் 10 பாசுரங்களை அப்படி அழகா விவரித்தார். வேதாந்தத்துல கூறியிருக்கிற அத்தனை கருத்துகள், பிரம்மம் எப்படிப்பட்டவர், பரமாத்மாவுக்கு என்னென்ன பெருமைகள் சாஸ்திரங்கள்ல எப்படி கூறியிருக்கிறதோ அதை அப்படியே வடமொழியில இப்படி இருக்கு, தமிழ்ல இப்படி பாசுரங்கள் இருக்குன்னு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ரொம்ப அழகாக விளக்கினார். முதல் 10 முழுவதும், முதல் 10 பாசுரங்களை ஒருத்தர் வந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த அடியவர்கள், காலக்ஷேப ஸ்ரோதாக்கள், அவர்களுக்குள்ளே ஒருவர் ரொம்ப பாராட்டினார். ஆக ரொம்ப நன்னா இருக்கு முதல் 10 பாசுரம், இன்னும் மேலே கேட்பதற்கு ஆசை. சரி, அடுத்த 10 பாசுரம் வீடுமின் முத்தமும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே என்று இந்த எம்பெருமானை அடைவதற்கு எது வழி? உங்கள் இடத்துல மற்ற விஷயங்களை பத்தின அந்த பிடிப்பு பற்று அது அத்தனையும் விடுங்கள், எம்பெருமானுடைய திருவடிகளையே பற்றுங்கள் என்று சிறந்த ஞானமாக உபதேசித்தார். அதையும் கேட்டார். ஆஹா, அந்த எம்பெருமான் அடைவதற்கு வழி ரொம்ப ஆச்சரியமா உபதேசித்திருக்காரே என்று அதையும் கேட்டுக்கொண்டார். அடுத்து 10 அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் என்று தொடங்கி எம்பெருமான நம்மால பற்ற முடியுமா? சாதாரண தாழ்ந்த சம்சாரிகள் நாம், உலகத்துல ஏதோ விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறோம், மிகவும் தாழ்ந்தவர்கள். பரபிரம்மம் எங்கேயோ எட்டா கனியாக நித்திய சூரிகளுக்கெல்லாம் நாயகனாக இருக்கிறார்.
தேவர்களால கூட அந்த எம்பெருமானை அடைவது அவ்வளவு சிரமம். நான் எங்க அந்த எம்பெருமானை அடைய முடியும்? கலக்கவே வேண்டாம். அந்த எம்பெருமான் மிகவும் எளியவன். பக்தியினாலேயே அந்த எம்பெருமான் அடையப்படுகிறான் என்பதை மேலே விவரித்தார். கேட்டுண்டவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நாளாக நாளாக இவ்வளவு உயர்ந்த அர்த்தங்கள் வருகிறதே என்று பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்தார். அடுத்து 4வது 10 பாசுரங்கள். அஞ்சிறைய மடனாராய் அடியத்தாய் நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவாவின் நனக்கருளி வெஞ்சிறை புள்ளுயர்த்தார் கென்விடு தூதாய் சென்னக்கால் வன்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. இப்படி 30 பாசுரங்கள்ல உபதேசித்த ஆழ்வார் சற்று தம்மை நோக்கினாராம். இல்ல நாம இன்னும் பெரிய ஞானியாட்டம் உபதேசிச்சுட்டு இருக்கோம், நாமே இன்னும் அந்த எம்பெருமான அடையவில்லையே, அவர் எங்கேயோ இருக்கார், நாம எங்கேயோ இருக்கோம், நம்ம இப்படி கைவிட்டுட்டாரே அந்த எம்பெருமான் என்று நினைத்து வருந்தி நாயிகா பாவத்தை எடுத்துக்கொண்டு இப்ப எம்பெருமான குறித்து காதல் தூது அனுப்புகிறார். நாரையே, நீ போய் அந்த எம்பெருமான் இடத்துல இப்படி உன்னை குறித்து ஒரு அடியவள் இங்க துன்பப்படுகிறாள், போய் சொல்லி சேர்த்து வைக்க மாட்டாயா? நாரை என்ன, அன்றில் என்ன வரிசையா பறவைகளை எல்லாம் பார்த்து தூது அனுப்புகிறார். எதிரில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருவருக்கு ஒரே அதிர்ச்சி. 30 பாசுரத்துல உயர்ந்த வேதாந்தங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் இவ்வளவு அழகாக விவரித்தவர். இது என்ன ஒரு காதல், அன்புக்கு கட்டுப்பட்டு காதலாலே கண்மூடித்தனமா இந்த பறவையெல்லாம் போய் பரமாத்மாவின் இடத்துல ஏதான 2 வார்த்தை சொல்ல முடியுமா? அது கூடவா இவருக்கு தெரியாது? இந்த பறவையினுடைய காலில் விழுந்து நீ போய் என்ன சேர்த்து வை, நீ போய் என்ன சேர்த்து வைன்னு கேட்கிறாரே. ஐயோ, உயர்ந்த வேதாந்த அர்த்தம்னு நினைத்தேன், கடைசியில வரும் ஒரு தாழ்ந்த காதல் பாட்டாக அமைந்திருக்கிறதே. இப்படிப்பட்ட பாசுரங்கள் ரொம்ப உயர்ந்தனவா என்று சொல்லி எழுந்து விட்டே போய்விட்டாராம் அந்த கேட்டுக்கொண்டிருந்த ஒரு அடியவர், ஒரு ஸ்ரோதா. அப்ப நம்பிள்ளை தெரிவித்தாராம், ஐயோ இவனுக்கு ஞானம் இருக்கிறது, ஆனா பக்தியினுடைய அருமை என்னன்னு புரியவில்லையே. அது பரமாத்மாவினுடைய அனுகிரகம் இல்லாததுனாலதான் இவருக்கு புரியவில்லை. தன்னுடைய முயற்சியினாலே தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஏதோ இப்ப தொடங்கி இருக்கிறார். ஆனா இன்னும் அவருக்கு பரமாத்மாவினுடைய திருவுள்ளத்தினாலே சரி இவன் நம்மை தெரிந்து கொள்ளட்டும்ங்கிற அந்த அனுகிரகம் ஏற்படவில்லை, அதனாலே அவனுக்கு புரியவில்லை என்று சொல்லி சரி போகட்டும்னு விட்டார்னு அங்க சரித்திரம் கூறப்படுகிறது. அப்போ பக்தி என்றால் ரொம்ப தாழ்ந்தது, காதல் அன்பு இதெல்லாம் கையால் ஆகாதவர்களுக்கு, நல்ல உயர்ந்த பாண்டித்யம் ஞானம் இருப்பவர்களுக்கு இந்த அன்பில வசப்படுவது, காதலுக்கு வசப்படுவது, அழுவது இதெல்லாம் கூடாதுன்னு பலரும் நினைத்திருக்கிறார்கள். அப்படி பல மதங்களும் அமைந்திருக்கின்றன. அதற்கெல்லாம் இப்ப பதில் கூறுமா போலத்தான் தெரிவிக்கிறார். அப்படியெல்லாம் யார் சொன்னா? பக்திங்கிறது தாழ்ந்தது, ஞானம்ங்கிறது உயர்ந்தது நீங்களா கல்பனை பண்ணி கொண்டு இப்படி பேசினால் அது தகுமா? அப்படியெல்லாம் அல்ல. இந்த காதல் என்பதுதான் உயர்ந்த வேதாந்தங்களிலேயே கூறப்பட்டிருக்கிற பிரம்ம வித்யை. பிரம்ம வித்யை உபாசனம்னு பல உபாசனைகள் வித்தியைகள் இருக்கின்றன. ஸ்ரீபாஷ்யத்துல 3வது அத்தியாயம் முழுவதும் இந்த வித்யைகளை பத்தி தான் விசாரித்து இந்த வித்யைகள் எல்லாம் எப்படிப்பட்டவை, அதுதான் எம்பெருமான அடைவதற்கு உபாயமாக இருக்கின்றன என்பதையெல்லாம் ஸ்பஷ்டமாக நிர்ணயம் பண்ணி தெரிவிக்கிறார் வேதவியாசர். அதற்கு எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல விளக்கங்களை அருளுகிறார். அதே போலத்தான் இது சாமானிய சொற்கள் விசேஷ சொற்கள்னு அந்த பாகுபாடுதான் தவிர ஞானமே வேற பக்தியே வேறு என்பது கிடையாது. ஞானத்தினுடைய பரிபக்குவ நிலைதான் பக்தி. ஞானம் உயர 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 அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நாம் அடியவன், அப்பேற்பட்ட எம்பெருமான் எனக்கு தாய், அவன் எனக்கு தந்தைங்கிற அந்த நினைவு முற்ற முற்ற இப்ப தன்னடையே அவரிடத்துல ஒரு அன்பு ஏற்படாமல் இருக்கவே இருக்காது. பேர்பட்ட உயர்ந்தவன் நமக்காக என்னுள்ளத்துக்குள்ளேயும் அவன் இருக்கிறார். நான் திரும்புவேனா, என்னாலே 2 தொண்டுகளை எப்பொழுதுக்கு பெறப்போகிறேன்னு பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார்னு பார்த்தால் இப்ப நிச்சயம் அவரிடத்துல அன்பு ஏற்படுமே. அந்த அன்பைத்தான் பக்தின்னு சொல்லுகிறார்களே தவிர ஒன்றுமே தெரியாமல் எனக்கு பகவான் இடத்துல அன்பு இருக்கு, பக்தி இருக்கு, எனக்கு இத்தனை நல்லது பண்ணியிருக்கார் அதனால நான் அவருக்கு பண்றேன், மீண்டும் எனக்கு அவர் நல்லது பண்ணுவார்னு ஏதோ எதிர்பார்ப்போடு செய்யப்படுகிற ஒரு அன்போ அப்படி பண்ணுகிற தொண்டோ இவ்விடத்துல பக்தி என்று கூறப்படவில்லை. ஆக இது ரொம்ப உயர்ந்தது. குரு லகு விகல்ப அனுபவத்தேகே. இப்படி குருனா ரொம்ப உயர்ந்தது ஞானம், லகு பக்தி தாழ்ந்தது என்ற இந்த விகல்பம் இப்படி வேறுபடுத்துவது என்பதே பொருந்தாது. அனுபவத்தேகே அதெல்லாம் இங்க செய்யக்கூடாது. அப்படி செய்து பார்ப்பதுங்கிறதுக்கு நாம் யார்? வேதாந்தங்களில எல்லா வாக்கியத்திற்கும் ஒரு சேர பொருளை பார்க்கணுமா? இந்த வேத வாக்கியத்துல கூறியிருக்கிறது உயர்ந்தது, இந்த வேத வாக்கியத்துல கூறியிருக்கிறது தாழ்ந்ததுன்னு முடிவு பண்றதுக்கு நாம் யார்? அனைத்து வேதங்களுமே ஒரே அளவு பெருமை கொண்டிருப்பது தானே. அதுல இந்த வேத வாக்கியங்கள் மட்டும்தான் உயர்ந்தது, இந்த வேத வாக்கியங்கள் தாழ்ந்ததுன்னு நாம யார் முடிவு பண்ணுவதற்கு? ஆக அப்படியெல்லாம் குரு லகுன்ற அந்த வேறுபாடே இங்கு செய்வது பொருந்தாது என்பதை காட்டி சாமானிய சப்தானாம் சமான பிரகரணோக்த விசேஷண விஸ்ரமேச்ச சம்பவதி. சாமானிய சொற்கள்
பொதுவான சொற்கள் என்பது விசேஷ சொற்களிலே போய் சேர்ந்தால்தான் அதனுடைய முழுமையான பொருளையே தெரிந்து கொள்ள முடியும். அதே உதாரணத்துலதான் பழம்ன்ற சொல்ல அந்த சொல்ல மட்டும் வைத்துக் கொண்டால் அப்ப எல்லா பழத்துக்கும் தானே அந்த சொல்லானது பொருந்தும். ஆனால் உண்மையா கூறினவர் அந்த பழத்தை எதிர்பார்த்தவருக்கு அது கருத்து அல்ல, அவருடைய கருத்தின்படி மாதுளம் பழம் தான் அவருக்கு வேண்டும். அதே போல இந்த வேத வாக்கியத்துல இப்படி பல சொற்கள் இருந்தாலும் இப்ப விசேஷமா கூறப்பட்டிருக்கிற பக்தி வரைக்கும் இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு இடத்துல ஞானம்னு கூறி இருந்தாலும் அதனுடைய முழுமையான பொருள் பக்தி தான் என்று நிர்ணயித்தால்தான் அனைத்து வேதங்களுக்கும் ஒரு சேர பொருள் கூற முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த வேதத்தினுடைய வாக்கியத்துக்கு இது பொருள், இந்த வேத வாக்கியத்துக்கு இது பொருள்னு சொன்னா ஒன்னோட ஒண்ணு முரண்படுமே. வேதமே முரண்பட்டு பேசுமா? நாம வேணா முரண்பாடோட பேசலாம். இன்னைக்கு கார்த்தால ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மத்தியானமே அப்படி நானா சொன்னேன் அப்படிலாம் சொல்லியிருந்தா மன்னித்து விடுங்கள், அப்படிலாம் நான் கூறவே மாட்டேன் என்று மாலை வேறு வார்த்தையை சொன்னால் அப்ப நாம வேணா முரண்படலாம். ஆனா வேதங்கள்ங்கிறது இப்படி முரண்பட்டு பேசுமா? நமக்கு 1000 மாதாபிதாக்களை காட்டிலும் சிறந்த கருணை கொண்டிருப்பதாம் சாஸ்திரங்கள். மாதாபிதாக்கள் நம்ம இடத்துல மிகுந்த கருணையே உடையவர்கள். நம்முடைய நன்மைக்காகவே நம்முடைய பெற்றோர்கள் அனைத்தையும் செய்கிறார்கள். நம்முடைய நன்மைன்னு சொன்னால் உடலினுடைய நன்மை, உடல் சுகத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்து கொள்ளதான் பெற்றோர்களால முடியும். ஆனா இந்த சாஸ்திரங்கள் ஜீவாத்மா ஆத்மாவினுடைய நன்மைக்காக எவ்வளவு இறங்கி சொல்ல வேண்டுமோ, எவ்வளவு அவர்களுக்கு ரொம்ப அந்த பரமாத்மாவை புரிய வைக்க வேண்டுமோ, பரமாத்மாவை அடைவதற்கு எவ்வளவு அந்த சிறப்பான வழியை கூற வேண்டுமோ அதையெல்லாம் தெளிவாக கூறும். அதுல போய் ஏதாவது முரண்பாடு வைக்குமா? ஆக இப்படி முரண்பாடு இல்லாமல் தான் அந்த வேத வாக்கியங்கள் கூறியிருக்கின்றன. அப்ப சாமானிய சொற்களை இட்டு கூறியிருக்கிற வாக்கியங்களுக்கும் விசேஷ சொற்கள் எங்க இருக்கிறதோ அது வரைக்கும் இதனுடைய அர்த்தத்தை சேர்க்க வேண்டும். இப்போ ஒரு இடத்துல ஞானத்தினால முக்தின்னு கூறியிருக்கிறது, ஒரு இடத்துல பக்தியினாலதான் முக்தின்னு கூறியிருக்கிறதுன்னா ஞானம்ங்கிற சொல்லுக்கு பக்தி என்பதைத்தான் பொருள்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா விதண்டாவாதம் செய்யலாம். ஏன் பக்தி என்பதற்கு ஞானம்னு பொருள் கொள்ளலாமேன்னா முடியாதே. ஞானத்தினுடைய நிறைவான பகுதியைத்தான் பக்தின்னு சொல்லுகிறோமே தவிர பக்திக்குள்ளே ஒரு பகுதியாக இருப்பதுதான் ஞானம். அப்போ பக்திக்கு ஞானம்ன்ற அதனுடைய பொருளை குறைக்க முடியாது. ஞானத்துக்கு தான் இதனுடைய முழுமையான பொருள் பக்தின்னு ஏத்தி சொல்ல முடியுமே தவிர பக்தின்னு சொல்லியிருக்கு ஆனா முழு பக்தி எல்லாம் வைக்கக்கூடாது, வெறும் ஞானம் மாத்திரம்தான் இவ்விடத்துலன்னு எப்படி பொருளை குறைக்க முடியும்? அப்படி குறைக்க முடியாது. ஆக சாமானிய சப்தம் என்று ஒரு இடத்துல இருக்கு, மற்றொரு இடத்துல விசேஷ சொற்கள் இருக்கிறது. சமான பிரகரணம் அதுலயும் இது ஏதோ ஒரு இடத்துல சாமானிய சொற்களை சொல்லி மோட்சத்துக்கு உபாயம்ங்கிற இடத்துல பக்தியை சொல்லி இருக்கிறது. இப்படி மாத்தி பார்ப்போம். மோட்சத்துக்கு உபாயம்ன்ற சொல்ற இடத்துல ஞானத்தை வைத்து விட்டு மோட்சத்துக்கு உபாயம்னு சொல்லவில்லை. ஏதோ மற்ற தாழ்ந்த விஷயங்கள், ஐஸ்வர்யம் வேண்டும், இந்த உலகத்துல நல்ல மனைவி மக்களோடு சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்கு பக்தி உபாயம்னு கூறி மோட்சத்துக்கு உபாயம் ஞானம்னு கூறியிருந்தால் அப்ப இந்த பக்திக்கு ஞானம், அந்த ஞானத்துக்கு இந்த பக்தின்னு பொருள் கூட கொள்ள முடியாது. ஆனா மோட்சத்துக்கு உபாயம்னு சொல்லுகிற வேத வாக்கியங்களுக்குள்ளேதான் இந்த 2 சொற்களுமே அமைந்திருக்கிறது. அதைத்தான் சமான பிரகரணம், சமான பிரகரணம்னு தெரிவிக்கிற. பிரகரணம்னா கான்டெக்ஸ்ட், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு நிலை, இரண்டுமே ஒரு சமான நிலையில தான் கூறப்பட்டிருக்கிறது. வேறு விஷயத்தை பத்தின ஒரு விசாரத்துல இந்த சொற்கள் பிரயோகப்படவில்லை. அப்ப மோட்சத்துக்கு உபாயம்னு கூறியிருக்கிற அந்த இடங்களிலே ஒரு இடத்துல ஞானம்னு கூறியிருந்தாலும் ஒரு இடத்துல பக்தின்னு கூறியிருந்தாலும் ஞானம், வேதனம், உபாசனம் என்னென்ன சொற்கள் இருந்தாலும் இதற்கு விசேஷமான பக்தி என்பதைத்தான் பொருளாக கொள்ள வேண்டும். அப்படி கொண்டால்தான் அது சரியாக இருக்கும். விதண்டாவாதம் பண்ணி நான் இப்படிதான் சொல்றேன்னா அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. சமான பிரகரணோக்த விசேஷ விஸ்ரமே, இப்படித்தான் விசேஷ சொற்கள்ல தான் அந்த பொது சொற்கள் போய் அடையும். அதனுடைய பொருள்ங்கிறது இந்த விசேஷ சொற்களை எடுத்துக்கொண்டுதான் முழுமை பெறும் என்பதை தெரிவிக்கிறார். விஸ்ரமேச்ச சம்பவதி துவாரி துவாராதி கல்பனா யோகா. துவாரி துவாராதி கல்பன அயோகா. சரி, இப்படி சொல்லலாம். இல்ல ஞானம்ங்கிறது அது வாசல் படி போல, அதாவது அதுதான் வாசல் படியினாலே சென்று அடையக்கூடிய இறுதியான விஷயம். அதற்கு வாசல் போல இருப்பது பக்தி என்று இப்படி சிலர் சொல்லுகிறார்கள். பக்தியினால பக்தி இடைவிடாமல் செய்ய செய்ய சிறந்த ஞானம் ஏற்படும். அந்த ஞானம் தான் இறுதியான பொருள். ஆனா அதற்கு வாசல் போல, தொடங்கம் போல இருப்பது பக்தி என்று கூறுகிறார்கள். அதுவும் பொருந்தாது. ஞானத்திலிருந்து தான் பக்தி ஏற்படுமே தவிர பக்தியிலிருந்து எப்படி ஞானம் ஏற்படும்? உயர்ந்த விஷயம்னு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும்.
உயர்ந்த விஷயத்துக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சம்பந்தத்தினாலே தான் அந்த உயர்ந்த விஷயத்துல அன்பே ஏற்படும். பக்தின்னு சொன்னா அன்புன்னு பார்த்தோம். உயர்ந்த விஷயத்துல அன்பு ஏற்பட வேண்டும். உயர்ந்த விஷயமா இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு சுவாமி? உலகத்துல எத்தனையோ உயர்ந்த விஷயம் இருக்கு. நல்ல செல்வந்தர் பணக்காரர் இருக்கார், அதற்குன்னு அவர் இடத்துல எனக்கு அன்பு வருமானா? வராதே. அதே அவரை இறங்கி வந்து உனக்கு 2 லட்சம் தர 2 கோடி தரேன்னா உடனே அன்பு வந்துடும். ஆஹா, எவ்வளவு பெரிய செல்வந்தர், எவ்வளவு இறங்கி எனக்கு பைசா கொடுக்குறார், ரூபா கொடுக்குறாருன்னா உடனே அன்பு வரும். அப்ப அவருக்கும் நமக்கும் தொடர்பு இருந்தால்தான் அந்த அன்புங்கிறது ஏற்படுகிறது இந்த உலக விஷயங்கள்லயே. இப்ப பரமாத்மா மிகவும் உயர்ந்தவர்னு தெரிந்து கொண்டால் மட்டும் போராது, அவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு இன்றியமையாத உறவு. அவரை விட்டு என்னால பிரிய முடியாது, என்னை விட்டு அவரும் பிரிய மாட்டார். இப்படி இருக்கிற அந்த தொடர்பை புரிந்து கொண்டால்தான் அவரிடத்துல அன்பு ஏற்படும். அப்ப இத்தனை அறிவு வேண்டுமே. பரமாத்மா யார், ஜீவாத்மா யார், நமக்கும் அவருக்கு இருக்கிற தொடர்பு என்ன, மேலும் அவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒழிக்க முடியாத சம்பந்தம், அதனாலே அவருக்கு எல்லா விதமான பெருமைகளும் இருக்கிறது. நான் தொண்டன், அவருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று இத்தனை அறிவு இருந்தால்தான் பக்தியே ஏற்படுகிறதுன்னு சொன்னால், அப்ப எது வாசல், எது அடையப்படிய விஷயம்? ஞானம்ங்கிறது தொடக்கம், அதனுடைய முடிந்த நிலம்தான் பக்தியாக இருக்க முடியுமே தவிர, எனக்கு நல்ல ஒரு இடத்துல கண்மூடித்தனமான காதல் வந்து விட்டது, ஆனா அவர் யாருன்னு கேட்டா தெரியாது சுவாமி, அவருக்கும் உமக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா தெரியாது, இப்படின்னு எங்கேயானு கூற முடியுமா? உலக விஷயத்திலே இது பொருந்தாது, அப்புறம் எப்படி பரமாத்மா விஷயத்துல இது பொருந்தும்? அப்போ இந்த மாதிரி துவாரி துவாரம் பக்திங்கிறது வாசப்படி, இதிலிருந்து போய் அடையக்கூடிய விஷயம் ஞானம் என்று பிரித்து பொருள் கொண்டாலும் இது பொருந்தாது. ஞானம் கனிந்த நலம், ஆழ்வார்களும் அழகா காட்டுகிறார். மயர்வர மதி நலம், மதி என்றால் சிறந்த ஞானம், நலம்னா பக்தி. பரமாத்மா இந்த ஆழ்வார கட்டாட்சித்து ஞானத்தை கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தார்னா, ஞானம் நன்கு பழுத்திருக்கிற நிலையை கொடுத்தார். முதல் கட்டமான ஞானம் அல்ல, அந்த முழு நிலை, அதனுடைய முடிந்த நிலம். ஒரு மாங்காய் அது நன்றாக பழுத்த மாம்பழமா இருந்தாதான் அதனுடைய இனிமை நன்றாக இருக்கும், அதனுடைய அத்தனை சுவையும் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பக்தி, ஞானமே பழுத்து பழுத்து அதனுடைய முற்றிய நிலையான அந்த பக்தியைத்தான் ஆழ்வாருக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஞானத்திலிருந்துதான் பக்தி என்பதுதான் சம்பவிக்குமே தவிர, யாரோ சாதாரணமா சொல்லுகிறா போல பக்தியிலிருந்து ஞானம் ஏற்படும் என்று அந்த பிரிவு அது இங்கு பொருந்தாது. ஆக இது ஒரு காரணம். முதல் காரணம், சாமானிய சொற்கள் விசேஷ சொற்கள் இருந்தால் நிச்சயம் சாமானிய சொற்களுடைய பொருள், அந்த சொற்களுடைய பொருள் விசேஷ சொற்கள் வரைக்கும் போய் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். விசேஷ சொல்லின வரைக்கும் இந்த சாமானிய சொற்களை இழுத்து அர்த்தம் பார்க்க வேண்டும். அடுத்து இரண்டாவது, இந்த துவாரி துவாரம்ங்கிற அந்த அந்த அதாவது இது வாசல், இதனாலே இது அடையப்படுகிற விஷயம்ங்கிற அந்த பிரிவுங்கிறது இது இடத்துல பொருந்தாது என்று தெரிவித்தார். அடுத்து மேலே தெரிவிக்கிறார், வித்யுபாஸ்யோக்த வித்யுபாஸ்ய வியதிகரண உபக்ரம உபசம்ஹார தர்ஷனாத். விதி உபாஸ்ய உபாஸ்யோஹோ வியதிகரண உபக்ரம சம்ஹார தர்ஷனாத். அதாவது விதி வாக்கியங்கள்னு சிலது, அதே போல உபாசன வாக்கியங்கள்னு சிலது. விதி வாக்கியங்கள்னா நமக்கு ஞானத்தை விதிக்கின்றன, நன்னா இப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதெல்லாம் விதி. உபாசனைன்னு சொன்னால் இடைவிடாமல் தியானிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும்னு சொல்லுகிற வாக்கியங்கள். இப்படி 2 வாக்கியங்கள் இருக்கின்றன. விதி உபாஸ்யோ விதி உபாஸ்யோ வியதிகரண உபக்ரம சம்ஹார உபக்ரம சம்ஹார தர்ஷனாத் நிதித்யாசி தவ்யஹ இத்யஸ்ய ஸ்தானே விஞ்ஞான சப்த ஸ்ரவணாச்ச. அதாவது வியதிகரணம்னா வெவ்வேறு இடங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல சில வாக்கியங்கள் எல்லாம் வேதனம் நன்றாக பிரம்மத்தை அறிய வேண்டும் அறிய வேண்டும்னு விதிக்கிறது, இதெல்லாம் விதி வாக்கியங்கள். சில இடங்கள்ல அதாவது மோட்சத்துக்கு பிரம்மத்தை நன்கு அறிய வேண்டும்னு சில இடத்துல விதிக்கிறது, இல்ல மோட்சத்துக்கு பிரம்மத்தை குறித்து உபாசனை செய்ய வேண்டும்னு சில வாக்கியங்கள் விதிக்கிறது. இது வேறு இடத்துல இருக்கு, அது வேறு இடத்துல இருக்கு. ஒண்ணு சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கலாம், ஒண்ணு கேனோபனிஷத்துல இருக்கலாம், ஒண்ணு பிருகதாரண்யத்துல இருக்கலாம். இப்படி வியதிகரணமா பல இடங்கள்ல இருக்கிறது. ஆனால் உபக்கிரம சம்ஹார தர்ஷனாத் இப்படி இருந்தாலும் இப்ப எல்லா வாக்கியங்களையும் ஒன்றாக சேர்த்துதான் அர்த்தம் பார்க்க வேண்டும். உபனிஷத்து பலவாக இருந்தாலும் உபனிஷத்துக்குள்ளே முரண்பாடுகளே இருக்காது. எல்லா உபனிஷத்தும் சேர்ந்து ஒரே அர்த்தத்தை தான் பேச வேண்டும். எல்லா உபனிஷத்தும் சேர்ந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொன்னா எப்படி நம்மால புரிந்து கொள்ள முடியும்? எல்லாம் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை சொல்லும் பொழுதே அதையே புரிந்து கொள்ளாமல் சிரமப்படுகிறோம். இந்த உபனிஷத்து வேற அர்த்தம், இந்த உபனிஷத்து வேற அர்த்தம்னா ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் அதுல கிடையாது. அப்போ இப்படி இருக்கிறத உபக்கிரம சம்ஹார தர்ஷனாத், அந்த
அந்த உபனிஷத்தை என்ன செய்கிறதுனா, உபக்கிரமம்னா தொடக்கம், சம்ஹாரம், உபசம்ஹாரம்னா முடித்தல். ஒரு இடத்துல இப்படி தொடங்கினாலும் முடிக்கிற சமயத்துல அது பக்தின்னு சொல்லி முடிக்கிறது, நிதித்தியாசனம்னு சொல்லி முடிக்கிறது என்று அதைத்தான் தெரிவிக்கிறார். உபக்கிரம உபசம்ஹார தர்ஷனாத் நிதித்தியாசிதவ்யா இத்யஸ்ய ஸ்தானே விஞ்ஞான சப்த ஸ்ரவணாச்ச நிதித்தியாசிதவ்யா. இந்த ஆத்மாவை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா என்று ஒரு வேத வாக்கியம். ஆத்மாவாரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா. ஆத்மா பரமாத்மாவை தெரிந்து கொள்ளலாம். திரஷ்டவ்யா என்றால் பார்க்கலாம், கண்களாலே பார்க்க தகுந்தவன் அந்த பரமாத்மா. கண்களால பார்க்க முடியாது, ஆனாலும் பரமாத்மாவினுடைய அருள் இருந்தால் அந்த பரமாத்மாவை நம்ம கண்களை கொண்டு சேவிக்கலாம், மனதாலே உணரலாம். அதைத்தான் இவ்விடத்துல திரஷ்டவ்யான்னு சொல்றார். மனதாலேயே பெருமான நன்கு உணரலாம். எப்படி உணரலாம்? அதற்கு தான் வழி மேலே கூறப்படுகிறது. ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா. ஸ்ரோதவ்யா என்றால் காது கொடுத்து நன்றாக கேட்க வேண்டுமா. இந்த காதுங்கிறது திறந்தே வைத்திருக்கிறதுன்னு பார்க்கிறோம். மற்ற இந்திரியங்கள் எல்லாம் கூட மூடப்பட்டிருக்கிறது, ஆனா காது என்பது திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. அந்த காது ஏன் திறந்திருக்கிறதுன்னா, எல்லா நல்ல விஷயங்களையும் எப்பொழுதும் கேட்க வேண்டும் இந்த காது. இந்த செவிக்கு இருக்கிற முக்கியமான பிரயோஜனம் எதுன்னா, எப்பொழுதும் சிறந்த ஆச்சாரியர்கள், ஆச்சாரிய புருஷர்கள் அவருடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கேட்க கேட்கத்தான் எம்பெருமானிடத்துல பிரீத்தி அதிகரிக்கும். அப்ப முதல்ல வேத வாக்கியம் கூறுவதே ஸ்ரோதவ்யா. நன்கு காதாலே நிறைய ஆச்சாரியனுடைய உபதேசங்களை கேட்க வேண்டும். ஸ்ரோதவ்யோ, காதால நல்லா கேட்டுட்டோம். எப்படி வயலில ஒரு பசுமாடு போய் அத்தனையும் மேயுமோ, அதே போல பல ஆச்சாரியரிடத்துல அண்டி இருந்து அவர்கள் சொல்லுவதையெல்லாம் நன்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். நன்கு காதில கேட்டு கேட்டு அதை அத்தனையும் சேகரிக்க வேண்டும். பசுமாடு என்ன பண்ணும்னா, வயல்ல போய் மேயும் பொழுது அதனுடைய வயலுக்கு எவ்வளவு போதும்ன்ற அளவெல்லாம் பார்க்காது. மொத்தமா எவ்வளவு கிடைக்கிறதோ அத்தனை ஆகாரத்தையும் நன்றாக சேர்த்து மென்று வயத்துக்குள்ளே சேர்த்து அடர்த்தி வைத்துக்கொள்ளும். எவ்வளவு ஆகாரம் கிடைக்கிறதோ அத்தனையும் சேர்த்து நேரே விழுங்கி தன்னுடைய வயிற்றுல வைத்து அடக்கி கொள்ளும். பின்னர் என்ன செய்யும்னா, அதை கொண்டு போய் அதனுடைய கொட்டில கட்டின பிற்பாடு அந்த வயிற்றில இருக்கிற அந்த ஆகாரத்தை சிறிது சிறிதாக பிரித்து அதை தன்னுடைய வாய் தொண்டைக்கு கொண்டு வந்து அசை போடும். அசை போட்டு அதற்கு பிற்பாடுதான் அதை ஜீரணிக்கும். அப்ப முதல்ல அத்தனை எவ்வளவு கிடைக்கிறதோ அத்தனையும் உள்வாங்கி கொள்ளுகிறா போலே இந்த ஒரு ஞானத்தை பெற வேண்டும்ங்கிற ஒரு விருப்பமுடைய ஒரு சிஷ்யன் அவன் என்ன பண்ணணும்னா, ஆச்சாரியன் எவ்வளவு உபதேசிக்கிறாரோ அதை அத்தனையும் ஆர்வத்தோடு கேட்டுக்கொள்ள வேண்டுமா. பல ஆச்சாரியர்கள் பல விஷயங்களை உபதேசிக்கலாம் சாஸ்திரங்கள் இருந்து, அதை அத்தனையும் நன்கு கேட்டு முதல்ல முழுவதையும் உள்வாங்கி கொள்ள வேண்டும். இது ஸ்ரோதவ்யா. அடுத்து மந்தவ்யான்னா, அதுதான் அசை போடுமா போலே மனதாலே இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் மனது அதை சிந்திக்க வேண்டும். நிறைய விஷயங்களை கேட்கிறோம், கேட்டால் மட்டும் போராதே. ஏதோ ஒரு உபன்யாசம்னு சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ஆச்சாரனிடத்துல இருந்து கேட்கலாம். ஒரு நாளைக்கு சரி ஒரு 3 உபன்யாசங்கள் 4 உபன்யாசங்கள் வரைக்கும் கூட கேட்கலாம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் செலவழிக்கலாம். ஆனா அத்தோடு போராது. கேட்ட விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனனம் செய்ய வேண்டும். இன்னைக்கு என்ன கேட்டோம், அவர் என்ன உபதேசிச்சார், இவர் என்ன உபதேசிச்சார்னு ஒவ்வொன்றத்தையும் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ, மனனம் செய்வதுதான் மந்தவ்யான்னு அடுத்த வேத வாக்கியம் தெரிவிக்கிறது. ஆக முதல்ல கேட்க வேண்டும், கேட்டதை சிந்திக்க வேண்டும். நிதித்தியாசிதவ்யா, சிந்தனைங்கிறது நிதித்தியாசனமாக இருக்க வேண்டும் என்றால் இடைவிடாமல் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டுமா. உலக விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் நமக்குன்னு மற்ற விஷயங்கள்லாம் இல்லையான்னு கேட்டால் என்ன செய்வது? மற்ற விஷயங்களை விட்டு இந்த பரமாத்மா விஷயத்துல ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் அப்ப இடைவிடாமல் சிந்தித்து கொண்டிருந்தால்தான் அந்த ஞானம்ங்கிறது நமக்கு நிலையாக இருக்கும். உலக விஷயங்கள்லயும் ஒரு கண், பகவத் விஷயத்துல ஒரு கண்ணுன்னு வைத்துக் கொண்டிருந்தால் அப்ப முழுமையான அந்த பக்திங்கிறது வளராது, முழுமையான ஞானம்ங்கிறது நமக்கு ஏற்படாது. சரி, நம்மால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சிப்போம். வேத வாக்கியத்துல கூறும் பொழுது ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா என்று முதல்ல நிறைய கேட்க வேண்டும், கேட்டதை சிந்திக்க வேண்டும், சிந்தனை இடைவிடாமல் இருக்க வேண்டும் என்று இப்படி கூறினதே. இப்ப முதல்ல இதுவே ஒரு படிக்கட்டு அமைத்து விட்டது பாருங்கள்.
திரஷ்டவியா, இன்னும் அந்த எம்பெருமான பார்க்கலாம், பரமாத்மாவை பார்த்து உணரலாம், அனுபவிக்கலாம்னு கூறின அந்த வேத வாக்கியம் நேரே ஒன்றை மட்டும் தானே சொல்லி இருக்கணும். நிறைய நீ கேட்கணும், அறியணும் என்று சொல்லி முடித்திருக்கலாமே. இதுல நிறைய கேட்கணும், கேட்பதினாலதான் அறிவு முதல்ல வருகிறது, நமக்கு ஞானம் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் இப்ப நிறைய விஷயங்களை கேட்கிறோம். அப்ப முதல் படியாக ஞானம்னு சொல்லி அடுத்து ஞானத்தோடு நிறுத்தாதே, மந்தவியா, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானத்தை சேர்த்து கொண்டிருக்கிறாயோ அதை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும்னு அடுத்தபடி கூறுகிறது. சரி, மனனமும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராது, 24 மணி நேரமும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் நிதித்தியாசிதவ்யா என்ன அடுத்து கூறி, அப்ப இடைவிடாத சிந்தனை இருந்தால்தான் பிரம்மத்தை நம்மாலே உணர முடியும்னு வேத வாக்கியம் தெரிவிக்கிறது. அப்ப உபக்கிரம உபசம்ஹாரம், தொடங்குவது என்னமோ ஞானம்னு தொடங்கித்து, நான் முடிக்கிறச்ச இடைவிடாமல் சிந்திக்கணும்னு முடிக்கிறது. இடைவிடாமல் எப்போ ஒரு விஷயத்த சிந்திப்போம்? அன்பு இருந்தாதான் சிந்திப்போம். அன்பில்லாம எப்படி இடைவிடாமல் சிந்திக்க முடியும்? ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை இடத்துல எவ்வளவு அன்பு இருந்தால் தூங்குற சமயத்துல கூட அந்த தாய் குழந்தைய பத்தியே நினைத்து கொண்டு தூங்குவாள். திடீர்னு ஒரு பாதி ராத்திரி 12 மணிக்கு எழுந்து அலறி அடிச்சுட்டு எழுந்திருப்பான். என்ன ஆச்சுன்னா, இல்ல குழந்தை பக்கத்துல படுத்துட்டு இருக்கான், அவனுக்கு எதுவும் எறும்பு கடிக்காம இருக்கா, பூரா நோடாம இருக்கா, அவன் நன்னா தூங்குறானா, எந்த சிரமமும் இல்லாம இருக்கானான்னு அதை குறித்த சிந்தனையிலேயே இந்த தாய் இருக்கிறாள்னு சொன்னார். தாய்க்கு குழந்தை இடத்துல எவ்வளவு அன்பு. அதே போலத்தான் பரமாத்மா நம்மிடத்துல அத்தனை அன்போடு இருக்கிறார். நாமெல்லாம் குழந்தைகள், அந்த தாயின் இடத்துல நாம் எத்தனை அன்போடு இருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட அன்போடு அந்த எம்பெருமான சிந்திக்க வேண்டும். அப்போ வேதமே ஒரு இடத்துல இப்படி தொடங்கி முடிக்கிறச்ச இல்ல வெறும் அறிவு மட்டும் போராது, நீ நிறைய சிந்திக்க வேண்டும்னு சொல்லி முடித்திருக்கிறதா. அப்ப இதனாலேயே தெரிகிறதே, வெறும் ஞானம் மோட்சத்துக்கு உபாயம் அல்ல, பக்தி தான் மோட்சத்துக்கு உபாயம் என்று அடுத்து தெரிவித்தது. ஆக நிதித்தியாசிதவ்யகாங்கிற இடத்துல விஞ்ஞானம், ஒரு இடத்துல விஞ்ஞானம் தான் இந்த மோட்சத்துக்கு உபாயம்னு தெரிவித்திருக்கிறது. விஞ்ஞானம்னா என்ன அர்த்தம்னா விசேஷமான ஞானம், விவித்த ஆகார ஞானம், பிரம்மத்தை பற்றி தெளிவான அறிவு, பிரம்மத்தை பற்றி சந்தேகமே இல்லாமல் குழப்பமே இல்லாத அறிவு. இப்படிப்பட்ட அறிவு இருக்கிறவனுக்கு தான் மோட்சம் கிட்டும்னு ஒரு இடத்துல கூறியிருக்கிறது. அப்ப அந்த வாக்கியத்துக்கு இப்ப எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? எப்ப இந்த வாக்கியத்துல அறிந்து சிந்தித்து இடைவிடாமல் சிந்தித்து அன்போடு சிந்திக்கல் பக்தினால்தான் பரமாத்மாவை அடைய முடியும்னு கூறியிருக்கிறதோ, அப்போ அந்த விஞ்ஞானம்ங்கிற சொல்லுக்கும் பக்தி என்பதுதான் பொருளாக கொள்ள வேண்டும் என்பதுதான் விவரிக்கிறார். ஆக இத்தியஸ்ய ஸ்தானே நிதித்தியாசிதவ்யகான பிருஹதாரண்யக உபனிஷத்துல கூறியிருக்கிற அந்த இடத்திற்கும் இந்த விஞ்ஞானம்ங்கிற சொல்லு எந்த வாக்கியத்துல கூறியிருக்கிறதோ அதற்கும் ஒரே பொருளாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப பக்தி தான் மோட்ச உபாயம். பரமபுருஷ வரணீயதா ஹேதுபூத குண விசேஷவதைவ லப்யத்வ ஸ்ருதேஷ்ட. மேலும் ஸ்ருதியில நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷ விருணத்தே தேன லப்யா. இத ஏற்கனவே பார்த்தோம். நிறைய கேட்பதினாலேயும் நிறைய எடுத்து கூறுவதனாலேயும் நிறைய பிரவச்சனங்களை செய்தாலும் பரமாத்மாவை அடைய முடியாது. பரமாத்மா யாரை வரிக்கிறானோ தேர்ந்தெடுக்கிறானோ அவனால்தான் அந்த பரமாத்மாவை ஒருவன் அறிந்து கொள்ள முடியும், அடைய முடியும்னு ஒரு வாக்கியம் கூறுகிறதே. இப்ப அதற்கு என்ன பொருள் கூறுவது? நேர அது தெரிந்து சொல்லிவிட்டது. நீ எவ்வளவுதான் ஞானத்தோடு இருந்தாலும் அந்த ஞானத்தை பலருக்கும் வழங்கினாலும் நீ பல தடவை பலர் இடத்துல போய் கேட்டாலும் என்ன பண்ணாலும் அடைய முடியாதுன்னு சொல்லிடுதுன்னா அப்ப ஞானம் உபாயமே இல்லைன்னு வந்து விட்டுறதே. அப்ப எது உபாயம்? பரமாத்மா தான் உபாயம். அவர் மட்டுமே அவரை நமக்கு காட்டி கொடுக்க முடியும். சரி, அப்படி இருந்தாலும் அது பிரபன்னன் சரணாகதி மார்க்கம், அது வேறு. இப்ப பகவத்கீதை இந்த சாஸ்திரங்கள்லாம் எடுத்துக்கொண்டால் பக்தியத்தான் உபாயமாக தெரிவிப்பார்கள். இந்த பக்திக்கும் சரணாகதிக்கும் என்ன வேறுபாடு என்பது பிற்பாடு ஒரு நாள் பார்க்கலாம். இப்போதைக்கு ஞானமா பக்தியா என்பது கேள்வி. இப்ப இந்த வாக்கியத்துல ஞானம் இல்லைன்னு அடியோடு மறுக்கிறதே. நீ எவ்வளவு தெரிந்து கொண்டாலும் அடைய முடியாது. பரமாத்மா யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவனால மட்டும்தான் பரமாத்மாவை அடைய முடியும்னு கூறியிருந்தால் அப்ப அதிலிருந்தே தெரிந்து விடுகிறதே, யார் ஒருவனுக்கு பரமாத்மாவினிடத்துல எல்லை கடந்த காதல் அன்பு பக்தி இருக்கிறதோ அவனுக்குத்தான் பரமாத்மா தன்னை காட்டி கொடுப்பார். அப்ப பக்தி தான் உபாயம் என்று ஸ்ருதியிலேயே கூறப்பட்டிருக்கிறது. பரமாத்மாவை நம்மிடத்துல வசப்படுத்துவதற்கு, பரமாத்மா நம்மிடத்துல அருள் பொழிவதற்கு எது காரணம்னா பக்தி. அதைத்தான் தெரிவிக்கிறார். பரமபுருஷ வரணீயதா ஹேதுபூத. வரணீயதான்னா அவர் நம்மிடத்திலே மகிழ்வதற்கு காரணம், ஹேதுபூதம் காரணமாக இருப்பது எது? எந்த குண விசேஷம்? பக்தி. ஜீவாத்மாவினிடத்துல அந்த பக்தி தான் பரமாத்மாவை நம்மிடத்துல வசப்படுத்துகிறது. பக்தி
அதாவது குண விசேஷவதைவ லப்யத்வ ஸ்ருதேஷ்ட, ஸ்ருதியிலே இப்படி தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இது அடுத்த காரணம். மேலே தத் வரணீயஸ்மின் சாஸ்திரே பக்தி அதீன உக்தேஷ்ட, மேலும் இந்த சாஸ்திரம் அதாவது இந்த பகவத்கீதைங்கிற சாஸ்திரத்திலேயே பக்தியாது அனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன ஞானம் ஞாத்தும் திரஷ்டும் ச பிரவேஷ்டும் ச பரந்தப என்று கண்ணன் பெருமான் தெரிவிக்கிறார். நன்றாக ஞாத்தும் அறிந்திருந்தாலும், திரஷ்டும் பார்க்க வேண்டும்ங்கிற ஆசை இருந்தாலும், மேலே ஞாத்தும் திரஷ்டும் ச பிரவேஷ்டும் ச அந்த எம்பெருமான அடைந்து அனுபவிக்க வேண்டும்ங்கிற விருப்பம் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இப்ப என்ன பண்ண வேண்டும்னா பக்தியை செய்ய வேண்டும். பரமாத்மாவினிடத்துல பக்தி இருந்தால் மட்டுமே, வேறு எந்த உபாயம் இல்லாமல் இந்த பக்தியினாலேயே எம்பெருமான் தம்மை கொடுக்கிறான். பக்தியாது அனன்யா சக்கியா, அனன்யா பக்தினா பெருமானை தவிர்ந்த வேறு விஷயங்கள்ல விருப்பமே இல்லாமல் கண்ணன் பெருமானிடத்துல முழு காதல் அன்போடு இருந்தால் அந்த பக்தியினால் மட்டுமே எம்பெருமான் வசப்படுகிறான்னு கண்ணனே சொல்லிவிட்டார். இதற்கு மேல என்ன சந்தேகம்? வேதாந்தங்கள்ல உபனிஷத்துகள்ல எத்தனை இருக்கட்டும், அந்த வேதாந்தங்களினாலே பரமபுருஷன்னு கொண்டாடப்படுகிற கண்ணனே கீதையில இதுதான் என்னுடைய சித்தாந்தம், பக்தியினாலதான் என்ன அடைய முடியும், பக்தி இருப்பவனுக்கு தான் நான் என்ன காட்டுகிறேன்னு சொல்லிவிட்டால் மறுபடியும் ஞானமா உபாசனமான்ற கேள்வி வேண்டுமா? வேண்டாம் என்று சொல்லி முடிக்கிறார். ஆக இந்த சாஸ்திரத்திலேயே பக்தி அதீனஹா, பக்திக்கு நான் கட்டுப்பட்டவன்னு தன்னை தாமே தெரிவிக்கிறார். இந்த பக்தி செய்பவனிடத்துல நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன், அவன் என்னை எப்படி நியமிக்கிறானோ அப்படி நான் நடந்து கொள்ளுகிறேன்னு ஒரு கண்ணன் எம்பெருமான் தெரிவிக்கிறான்னு சொன்னால் இதற்கு மேலேயும் சந்தேகம் வேண்டுமா? வேண்டவே வேண்டாம். பக்தியினால்தான் எம்பெருமான் அடையப்படுகிறான் என்று சொல்லி மேலே அதற்கு பிரமாணத்தையும் எடுத்து காட்டுகிறார். ஏவம் சதி வேதன இதர மோக்ஷ உபாய நிஷேதக ஸ்ருதீனாம் பக்தியாது அனன்யா சக்கிய அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப கீதா சாஸ்திரத்திலே 11வது அத்தியாயத்திலே 54வது ஸ்லோகத்துல இத்தியாதி ஸ்மிருதீனாஞ்ச அவிரோதா என்று காட்டுகிறார். ஆக இப்படி இருப்பதினாலே வேதன இதர மோக்ஷ உபாய நிஷேதக ஸ்ருதீனாம், வேதனம் நன்றாக எம்பெருமானை அறிவது, அந்த அறிவதுதான் மோட்சத்துக்கு உபாயம்னு கூறியிருக்கிறதே, அப்படிப்பட்ட அந்த வாக்கியங்களுக்கு அந்த மோட்ச உபாய நிஷேதக இப்படிப்பட்ட வாக்கியங்களை நிஷேதிக்க கூடியதாய் இது இப்படி அல்ல, இல்ல பக்தி அல்ல ஞானம்தான்னு கூறுகிற வாக்கியங்கள் இருந்தாலும் அந்த வாக்கியங்களுக்கும் இதோ இந்த கீதா சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கிற இந்த ஸ்லோகத்துக்கும் விரோதம் இல்லாதபடித்தான் நிர்வகிக்க வேண்டும். இப்ப வேத வாக்கியங்கள்ல ஞானம் தான் உபாயம்னு கூறியிருந்தாலும் எப்ப அந்த வேதங்களுக்கெல்லாம் சாரமான பகவத்கீதையில கண்ணன் இப்படி கூறியிருக்கிறாரோ அப்போ அந்த வேதங்களுக்குள்ளேயே முரண்படுகிற மாதிரி தெரிந்தாலும் அதற்கு பொருள் கூறும் பொழுது இதற்கு அனுசரணையாகத்தான் அங்க பொருள் கூற வேண்டும். வேதத்துக்கெல்லாம் சாரமா இருக்கிற உபனிஷத்துல பக்தி தான் மோட்சத்துக்கு உபாயம்னு சொல்லிவிட்டு இந்த வேதாந்தங்களில ஞானத்தினாலையும் அடையலாம், வேதனத்தினாலையும் அடையலாம், உபாசனத்தினாலையும் அடையலாம், பக்தினாலும் அடையலாம்னு எப்படி அங்க கூற முடியும்? அதனுடைய சாரமா இருக்கிற பகவத்கீதையில பக்தி தான் சொல்லிவிட்டால் அப்ப எதனுடைய விளக்கமோ அந்த விளக்கத்திலையும் அதுதானே கூறப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அதற்கு விரோதம் இல்லாமல் தான் நிர்வகிக்க வேண்டும். ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பக்தியாது அனன்யா சக்கியா, அனன்யா பக்தி கண்ணன் பெருமானிடத்துல முழுவதுமான நிலை நின்ற வேறு எங்கும் செல்லாத பக்தியினாலேயே அகம் ஏவம் விதோ அர்ஜுன, இப்படிப்பட்ட நான் கண்ணன் பெருமான் தன்னையே தெரிவித்துக் கொள்கிறான், நான் அந்த பக்திக்கு வசப்பட்டவனாக இருக்கிறேன் அர்ஜுனா என்று சொல்லி ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச, இந்த பக்தியினாலே என்னை நன்றாக அறியலாம், இந்த பக்தியினாலே என்னை காணலாம், இந்த பக்தியினாலேயே என்னை அடையலாம், அறியலாம், காணலாம், அடையலாம். எப்படி அந்த வேத வாக்கியத்துல ஞாதவ்யோ அதாவது ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யான்னு 3 படிகள் தெரிவித்தது. நன்றாக காதால கேட்கணும், சிந்திக்கணும், இடைவிடாமல் சிந்திக்கணும். அதே போல கண்ணன் இங்க தெரிவிக்கிறார் பரமாத்மாவை நன்கு தெரிந்து கொள்ளுவதற்கு பக்தி இருந்தாதான் பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடியும். திரஷ்டும், சரி தெரிந்து கொண்ட பகவான உணர வேண்டுமே, மனதால அவரை கண்களால அப்படியே கண்டு சேவிக்க வேண்டும்னா அதற்கும் பக்தி வேண்டும். அடுத்தது இப்படி பார்த்த அந்த எம்பெருமானை இனி ஒரு க்ஷணமும் விட்டு இருக்க முடியாது. இனி அடைவதுன்னா அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தால்தான் தரிப்பு என்று அடைய வேண்டும்னு பார்த்தாலும் பக்தி தான் வழி என்பது அழகாக கண்ணன் எம்பெருமானை தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கீதா சாஸ்திரத்திலே இது கூறி இருப்பதினாலே வேத வாக்கியங்களுக்குள்ளே முரண்பாடு இருந்தாலும்
அதற்கு பக்தி, பக்தினால்தான் முக்தி என்பதுதான் சாரமான பொருள் என்பதுதான் வேதாந்தாச்சாரியர் விளக்கி இருக்கிறார். இன்னும் முதல் ஸ்லோகத்தினுடைய பொருள் முடியவில்லை. சாத்திய பக்தி என்று கூறப்பட்ட அந்த பக்தினா என்ன? பக்திக்கும் ஞானத்துக்கும் விரோதம் இருக்கா? அல்ல, ஞானம்னு சொன்னாலும் அது பக்தி வரைக்கும் பொருள் கொள்ள வேண்டும் என்று அதைத்தான் இவ்வளவு நேரம் விவரித்தார். இனி மேற்கொண்டு பக்தியேக கோச்சரஹானா என்ன, நாராயணஹா பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா என்றால் என்ன என்பதையெல்லாம் மேலே விவரிக்கிறார். அதையும் அடுத்த காலக்ஷேபத்தின் பொழுது அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.